ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரிங்க. தான் பொண்ணு சாவுக்கு காரணமானவங்கள பழிவாங்க துடிக்கும் ஒரு தாயோட கதை தாங்க. இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்குங்க. வாங்க இந்த ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அப்படியே இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் என்னோடய ட்ராமா மற்றவங்களுக்கு ஷோ ஆகும். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ எனக்கு மறந்துடாமல் லைக் பண்ணிவிட்டு இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமா ஸ்டார்டிங்லேயே ஒரு பணக்கார ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியோட ஒரே பொண்ணு தான் இந்த சிசி. அவள் வேலைக்காரி ஏதோ தெரியாமல் அவள் ஷூலேருந்து தண்ணியை ஏதோ கொட்டிட்டா அப்படிங்கிறதுக்காக என்ன தைரியம் தான் நீ என்னோட ஷூவை வந்து டேர்ட்டி பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அப்படி காலாலேயே அவள் ஃபேஸை வந்து எட்டி மிதிக்கிறா, அடிக்கிறா. அப்போ அங்கே இன்னொரு மெய்டு வர அவள் தாங்க நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் வான். அவள் வந்துட்டு ஐயோ உங்கள் ஷூ வந்து டர்ட்டி ஆகிடுச்சா, கவலைப்படாதீங்க, அதை நான் க்ளீன் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மெய்டை பார்த்து அப்படியே கண்ணை காட்டோன்னா அந்த மெய்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாளா. உடனே நம்ம ஹீரோயின் தான் பக்கத்தில் வந்துட்டு உங்கள் ஷூவை கொடுங்க, நான் க்ளீன் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் காலை அப்படியே பிடிச்சிட்டு அந்த ஷூவை வந்து தான் நாக்காலே க்ளீன் பண்ணுறா போல இருக்குது. அந்த அளவுக்கு இந்த வீட்டில் ரொம்ப விசுவாசமாக இருக்கா நம்ம ஹீரோயின். இதை பார்த்து அந்த திமிர் பிடிச்ச சிசின்னு சொல்கிறா, ஓ நீ தான் வானா, இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனாலும் நீ ரொம்ப விசுவாசமாக தான் இருக்கா, ஆனால் உனக்கு என்னை பார்த்து பயமில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு பழசு ஞாபகம் வருது. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து சிங்கிள் மதர். அப்போ தான் அவன் பொண்ணு மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, அம்மா நான் எல்லா எக்ஸாம் எழுதிட்டேன், எல்லாத்துலேயும் கண்டிப்பாக பாஸ் ஆயிரும், நல்ல மார்க் எடுத்துப்பேன், நான் தான் ஃபஸ்ட்டாக வருவேன், லாஸ்ட்டாக ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான் இருக்குது, இந்த எக்ஸாம்லேயே நல்லபடியாக பாஸ் ஆகிட்டு நான் நீங்கள் நினச்சபடியே பெரிய காலேஜில் வந்து நான் சேர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக சொல்லும்போது இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின்மே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் காலேஜ் லாஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது பார்த்தா அந்த மாயாவை எல்லாரும் டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தி இந்த திமிர் பிடிச்ச சிசியும் இருக்கா. அவளும் அவளோட கேங்கும் சேர்ந்துக்கிட்டு இவளை ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க. என்ன தைரியம் தான் நீ விண்ணத்தோட சுற்றுவா, அவனுக்கு எவ்வளோ தைரியம் வேணும், அவன் என்னோட ஆளுன்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஃபோனை ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு இவளை சும்மா விடக்கூடாது, இவள் ட்ரெஸ் எல்லாம் வந்து கலட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அவள் ஃப்ரெண்டு சொன்னோன்னா அங்கே உள்ள ஃப்ரெண்டு மாதிரி மாயோட ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்களா. இவளும் கத்திக்கிட்டே இருக்கா, ஐயோ எனக்கும் அந்த வினத்துக்கும் ஒன்றுமே சம்மந்தம் இல்லை, ப்ளீஸ் என்னை விட்டுரு சிசி அப்படிங்கிற மாதிரி அவள் அழுதுகிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினை கட்டுறாங்களா, அவங்க ஹீரோயின் வேற ஒரு மதரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்கள் பொண்ணு நல்ல மார்க் எடுத்ததாக கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் பெருமை, ஆமாம்மா என் பொண்ணு நினச்சபடி அந்த பெரிய காலேஜில் தான் சேர போகிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் மாயாட்ட இருந்தால் ஒரு மெசேஜ் வருது, அம்மா என்னை மன்னிச்சிருமா, உன் கனவை வந்து என்னால் நினைவாக்க முடியாமல் போகுது, எனக்காக நீ அழுகாமல் நீ தைரியமாக இருமா, உன்னை விட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி பயந்து ஓடி வரா. ஏன்னா நம்ம ஹீரோயினுமே அந்த ஸ்கூலில் தான் நின்றுருக்கா அவள் பொண்ணை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக. நம்ம ஹீரோயின் ஓடி வந்து பார்க்குறோம், ஆனால் அதுக்குள்ளே மாயா மேலேருந்து கீழே வந்து சூசைட் பண்ணிட்டா போல இருக்குது. இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோயின் கதறி அழுதுகிட்டு இருக்கா. அப்போ தான் சிசி இன்னொரு கேர்ளும் அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, நான் யாரும் தெரியுமில்ல, என் ஃபேமிலி பேக்ரவுண்டு தான் உனக்கு தெரியுமே, அதெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சிசியை ரொம்ப திமிரா சொல்லிட்டு போகிறாளா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் கோவமாக அந்த சிசியை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோட தான் பழி வாங்குறதுக்காக அந்த சிசி வீட்டில் மேடாக வந்து சேர்ந்துருக்கா போல இருக்குது. ஒன்று நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஐயோ உங்களை பார்த்து எனக்கு பயமெல்லாம் இல்லை, ஏன்னா நீங்கள் என் பொண்ணு மாதிரி இருக்கீங்க, நான் உங்களுக்கு உண்மையிலே விசுவாசமாக இருந்தால் நீங்கள் என்னை நல்லபடியாக வச்சுக்குவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், பிடிக்காம ஏதாவது செஞ்சால் தான் நீங்கள் கோவப்படுவீங்க, மற்றபடி நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி ஐஸ் வைக்கிற மாதிரி பேசணுன்னு இவளுக்கும் அப்படி மனசெல்லாம் குளிர்ந்தது. ஓ அப்படியா, சரி சரி இன்னிலேருந்து நீ எனக்கு ஸ்பெஷல் மேடாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதோட இந்த சிசியும் அவள் பேக்கை ஓப்பன் பண்ணி பணத்தெல்லாம் எடுத்து அப்படி தூக்கி எறிகிறாளா. ஆனால் நம்ம ஹீரோயினா எல்லா பணத்தையும் அப்படி எடுத்து மேடம் உங்கள் பணம் அப்படிங்கிற மாதிரி நீட்டோன்னே ஆனால் அவளும் சிரிக்கிறா. பரவாயில்லையா, பந்தை தூக்கி போட்டு அதை எடுத்துகிட்டு வர நாய் மாதிரி இந்த பணத்தை எல்லாம் புறக்கி எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கா. உன்னோட விசுவாசத்தை நான் ரொம்ப மெச்சி இந்த பணத்தை உனக்கு டிப்ஸாக தரேன், நீ என்ன எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி திமுத்தனமாக சொல்லிட்டு அவளும் அங்கன்ட்டு போகிறாளா. நம்ம ஹீரோயின் பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இரு உன்னை பழி வாங்குற நேரம் நான் வராமையாக போகும், என் பொண்ணை வந்து அநியாயத்துக்கு கொலை பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் நீ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீல்ல, உன் சந்தோஷத்தை எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணுறானா இல்லையாண்டு நம்ம ஹீரோயின் அதோட அப்படியே பேசிக்கிட்டு அவளோட ரூமுக்கு வர. அவளுக்குன்னு ஒரு தனியாக ரூம் இருக்கு போல இருக்குது. அங்கே வந்து அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணுறாளா. அதில் பார்த்தா நிறைய ஃபோட்டோ இருக்குது. அதில் சிசி ஃபோட்டோவும் இருக்குது, கூடவே அவங்க அப்பா ஃபோட்டோவும் இருக்குது. அதை பார்த்துட்டு உன் பொண்ணை நீ வளர்க்க தெரியாமல் வளர்த்துட்டு அவள் வந்து என்னோட பொண்ணை வந்து சாகடிச்சிட்டா, ஆனால் அந்த குற்ற உணர்ச்சி எதுவும் இல்லாமல் உன் பொண்ணு நல்லா சந்தோஷமாக இருக்கா, நீனும் சந்தோஷமாக இருக்கில்ல, உங்கள் எல்லாத்துக்கும் நான் பாடம் கண்டிப்பாக கற்று தருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ எல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு ஸ்கேர் மாதிரி ஒட்டு வச்சிருந்த அந்த ஸ்டிக்கரை எடுக்கிறா. அதை எடுத்துனே நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கா. இந்த ஸ்கேர் வந்து நான் மற்றவங்களுக்காகத்தான் ஒட்டிக்கிட்டு இருக்கான், ஆனால் நீ இந்த ஊருக்கு திரும்ப வரதா கேள்விப்பட்டேன்ல, அதனால இனிமேல் நான் அசிங்கமாக காட்டிக்க மாட்டேன், உன் கண்ணுக்கு முன்னாடி நான் ரொம்ப அழகாக இருக்குன்னு, அப்போ தான் நீனே என்னை பார்த்து மயங்குவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது
அங்கே கார் சத்தம் கேட்குது. அதாவது சிசியோட டேடி தான் வந்து இறங்குறாரு போல இருக்குது. இவர் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோண்டே வச்சுக்கலாமே. ஆனால் அவனும் வந்து இறங்குறானா, அவனை நம்ம ஹீரோயினும் அப்படியே கிளாஸ் மாட்டிக்கிட்டு அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஓஹோ, நான் வேலைக்கு வந்து சேர்ந்ததுலேருந்து அவனை பார்த்ததில்ல, நீ இப்போ தான் பிஸ்னஸ் ட்ரிப் முடிச்சுட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூடவே பார்த்தா அவன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி கூட்டிகிட்டு வர ஒரு பொண்ணை. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே மாடிப்படியிலேருந்து இறங்குறாளா, வேணும்னாலும் கால் தடு மாதிரி கீழே விழுகிற மாதிரி டக்குன்னு அவன் மேலே அப்படி இடிச்சுட்டே விழுந்தோன்னே அவனை நம்ம ஹீரோயினை தாங்கி பிடிக்கிறான். உடனே நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே என்னன்னு தெரியல, அவனுக்கு உடனே பிடிச்சி போயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் பார்க்க அழகாக இருக்கா, அவனுமே கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் அப்படி இப்படின்னு இருப்பான் போல இருக்குது. உடனே அவனுமே வச்சக்கண்ணு வாங்காமல் நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கானா. உடனே அங்கே உள்ள நின்றுக்கிட்டு இருந்த பொண்ணு, அதாவது அவள் பேர் ரோசி புள்ள இருக்குது, அவள் சொல்கிறா, ஏ யாரும் ஒழுங்காக பார்த்து வர மாட்டியா, இப்படி தான் கண்ணு தெரியாத மாதிரி வந்து விழுவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் போட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோயின் குனிஞ்ச தலை நிமிராமல் சாரி சரி தெரியாமல் நடந்துருச்சு, நீ மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிராலாம். அதுக்கு அவனும் சரி சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ, நீ தான் வானா, உன்னை பற்றி சிசி அடிக்கடி சொல்லியிருக்கா, இப்போ சிசியை நீ தான் நல்லபடியாக கவனிச்சிக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளா. அந்த நேரம் பார்த்து சிசியை வந்துடா, டேடி நீங்கள் வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ரோசியை பார்த்து, ஆமாம் இது யார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உடனே அவங்க அப்பாவும், ஓ இதுவா, இது உனக்குவா, இது என்னோட ஃப்ரெண்டு, உனக்கும் ஃப்ரெண்டு மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி தோளில் கை வச்சுக்கிட்டே சொல்கிறான்னா. இதை பார்த்தோன்னா சிசிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, அப்படி முறைச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு ரோசி, ஆயே சிசி எப்படி இருக்கா, நான் உனக்கா சில கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா அப்படிங்கிற மாதிரி நீட்டோன்னா. அதுக்கு அவ்வளோ, இந்த கிஃப்ட்லாம் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, எனக்கு இதை மாதிரி ஏகப்பட்டதே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னோன்னா, ஏன் சிசி இந்த மாதிரி பேசுகிறா, நம்ம ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்டாக இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சாரிங்க, எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிக்கனால தொண்டை ரொம்ப கரகரன்னு இருக்குது, அதனால வாய்ஸுமே ரொம்ப கேவலமாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க. அதுக்கு அந்த சிசியை சொல்கிறா, எங்கள் அப்பா 6 மாதத்துக்கு ஒருக்க ஒரு பொண்ணை இப்படி தான் கூட்டிகிட்டு வருவார், அதுக்காக நான் எல்லாத்துட்டையும் ஃப்ரெண்டாக இருந்தால் அவ்வளோதான், நான் என்னோட ஃப்ரெண்டோட லிஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும் நக்கல் பண்ணுறாளா. இதை கேட்டோன்னா ரோசிக்கு அப்படி மூஞ்செல்லாம் முன் போயிடுது. உடனே இதை கேட்டால் ஹாங்கும் சொல்கிறாரு, ஏ என்ன பேசிக்கிட்டு இருக்கா, நீ எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொன்னோன்னா, இவனும் சரி டேடி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி வான் வா எங்கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டோன்னா நம்ம ஹீரோயினை அவட அங்கேருந்து கிளம்பி போகிறாளா. போகும்போதே நீ கண்டிப்பாக என்னை நோட்டீஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் போகிறா. அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் போட்டிருந்த ஸ்பெக்ஸை எடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இதுதான் எனக்கு வேணும், ஒன்றை வச்சு தான் இந்த ஆட்டத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசில் நினச்சிக்கிட்டே அப்படி போகிறா. அதோட இந்த சிசியை வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கா போல இருக்குது. இவளுக்கு நம்ம ஹீரோயின் மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பதான் இவரோட ஃப்ரெண்டு யாரா வந்து கால் பண்றாங்களா, என்னடி உங்க டேடி வந்துட்டதா கேள்விப்பட்டேன். ஆமா, நம்ம காலேஜில் நடந்த விஷயம் எதுவும் உங்க டேடிக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்த சிசி, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அது ஒரு பட்டிக்காடு பொண்ணு, அதான் அது இறந்து போச்சு, அவங்க அம்மா எங்கேயோ ஓடி போயிட்டாங்களாம், அதனால எந்த பிரச்சனையும் எனக்கு வராது, அதனால இனிமே அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கா. இவ பேசிக்கிட்டு இருக்கிறதே நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை பற்றி தான். அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் வந்து இவன் மேலே வழக்கு போட்டிருந்தா போல இருக்குது. ஆனால் அதோட இவளை வந்து இப்படிலாம் போட்டால் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி வாபஸ் வாங்கிட்டு தான் இங்கே வந்து மெய்டாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமாம்மா, என் மேலே போட்ட கேஸையும் அவங்க அம்மா வந்து வாபஸ் வாங்கிட்டு எங்கேயோ போயிட்டாலாம், அதனால என் டேடிக்கு கண்டிப்பாக இதை பற்றி எதுவுமே தெரிய வராது, அந்த பட்டிக்காடு பொண்ணு இறந்து போயிட்டா, இல்லாட்டி அவள் எனக்கு போட்டியே வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படியே பழசை நினச்சி பார்க்குற. அவள் பொண்ணை இறந்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு இருப்பா. என் பொண்ணு இப்படி அநியாயத்துக்கு இறந்து போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது அங்குள்ள நர்ஸ்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து சிசி மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க, ஆனால் அந்த கேஸ் கொஞ்சம் கூட நிற்காது, ஏன்னா அவங்க ஹாங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவங்க பெரிய இடத்துல சொல்லவங்கள, அதனால அவங்களாம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. சிசியோட அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சாக்க அவர் இந்த கேஸை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவார். இவங்க பாவம் பொண்ணுக்காக எந்த இதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த நர்ஸ்மார் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இதை கேட்ட பிறகு நம்ம ஹீரோயின் அந்த கேஸெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு மேடாக வந்து இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துருப்பா போல இருக்குது. இதெல்லாம் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கண்ணிலேருந்து கண்ணீர் வருமா. அந்த இதுலேயே வந்து இவ கையை லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிடுவா. அவ்வளோதான் அவளுக்கு கோவம் வந்துடும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. உன்னை டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்னை மன்னிச்சிருங்க, நானும் ஏதோ ஒரு யோசனையில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ கணத்துலேயே அவள் தானாக அப்படி அடிச்சுக்கிடுவாளா. இதை பார்த்தா சிசி, சரி சரி போதும் போதும், ஏதோ ஞாபகத்தில் நீ என் கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டா, பரவாயில்ல உன்னை நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் ரொம்ப திமிரா பதில் சொல்லிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் மனசுலையா, இரு இதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு சேர்த்து நான் வேட்டி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காளா. இங்கே அதே மாதிரி இன்னொரு மேடை போட்டு இவன் மறுபடியும் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அதாவது அவள் போட்ட டீ நல்லா இல்லை, நீ எப்படி இந்த மாதிரி டீ போட்டு கொண்டு வருவா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட ஈவிரக்கு இல்லாமல் கிளாஸை வச்சு அவள் தலையில் பார்த்து அடிச்சோன்னா அந்த மேடு தலையிலேருந்து ரத்தம் வருமா. உடனே இதை நம்ம ஹீரோயினுமே பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த மேடு ஐயோ
மேடம் தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஒன்று அங்கே உள்ள ஸ்பெஷல் அதாவது எல்லா மேடுக்குமே இவங்க தான் வந்து ஹெட்டு போல் இருக்குது. அந்த மேடு வந்து என்ன செய்யா உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மேடத்துக்கு பிடிச்ச மாதிரி டீ போட்டு கொடுன்னு உனக்கு அது கூட செய்ய தெரியாதா இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவளை தாண்டா அப்படிங்கிற மாதிரி கோமா திட்டிட்டு இருக்கும்போது உடனே இவளுமே சிசிமே எதுக்கு இவளுக்கு மன்னிப்பெல்லாம் கொடுக்கணும் இவளை இங்கேருந்து அனுப்புங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறா. எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த சின்ன விஷயத்துக்கெலாம் நீங்கள் கோவப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்மாரோட ஷாப்பிங் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா நீங்கள் அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நினச்சி நீங்கள் கோவப்பட வேண்டாம். அவங்க அழகே கெட்டு போயிருந்துட்டு அவளுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசணுன்னா உடனே இவளுக்கு அப்படியே உச்சி குளிந்துருது. ஆமாம்மால என் ஃப்ரெண்ட்ஸ்மாரோட நான் இன்னைக்கு ஷாப்பிங் போகலான் இருந்தேன் நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்திட்டா இதுக்கு தான் வான் எப்போதும் என் கூட இருந்து அவளும் சந்தோஷமாக அங்கேருந்து போனோன்னா இந்த ஸ்பெஷல் மேடு அதாவது இவ பேர் சோனா அவளும் சொல்கிறா சாயா இதுதான் உனக்கு லாஸ்ட் டைம் இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணியாக்க அப்புறம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது உன்னை வேலையை விட்டு நான் தூக்கிடுவேன்ட்டு அவளும் மிரட்டிட்டு போனோன்னா அவளோட நம்ம ஹீரோயின் வந்து எந்திரிசாயா அப்படிங்கிற மாதிரி தூக்கி விட்டுட்டு பாருவன் தலையிலேருந்து ரத்தம் வருது வா உனக்கு மருந்து போட்டு விட்றான் அப்படிங்கிற மாதிரி உன்னை அவள் ரொம்ப கூட்டிகிட்டு போய் ஆயில்மெண்ட்லாம் போட்டு விட்றாளா. அதாவது அப்படியே போட்டு விட்டுக்கிட்டே நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயத்த கேட்டுக்கிறா. ஆமாம் ஹங்சார் ஊர்லேருந்து வந்துட்டாரு ஆனால் அவரை பார்க்கவே முடியலையே அவர் எப்போ வீட்டுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறாளா. அதுக்கு அந்த சாயம் சொல்கிறாரு ஓ அவரா அவள் 11-12 வருவார் ஆனால் வெனஸ்டே அன்னைக்குன்னு அவர் ஸ்விம்மிங் பண்ணுவார் அப்போ நான் தான் ஃபுல்லாக இருப்பேன் எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு போய் தூங்கிடுவாங்க அவருக்கு நான் தான் கடைசி வரைக்கும் இருந்துட்டு டவல்லாம் கொடுத்துட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ஓ அப்படியே சரி சரி இந்த ஆயில்மெண்ட்டை தொடர்ந்து போடு அப்போ தான் உனக்கு ஸ்கேர் வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவளும் ரொம்ப தேங்க்ஸ் என்னை நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்கன்ட்டு அவளும் எந்திரிச்சு போனோன்னா நம்ம ஹீரோயின் ஓ அப்படியா அப்போ வெனஸ்டே நீ வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிப்பியா இன்றைக்கி வெனஸ்டேயில் இன்றைக்கி கண்டிப்பாக உன்னை எப்படியாவது என் வலையில் நான் வீழ்த்தணுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ என்னடா பண்ணுறது 11 o'clock 12 o'clock வரைக்கும் அவள் மட்டும் தானே இருப்பாள் நம்மலாம் போயிடுவோமே ஏன்னா நம்மளுக்கு அந்த டியூட்டிலேயே ஆனால் நான் எப்படியாவது அங்கே இருக்கணுமேட்டு நம்ம ஹீரோ நான் என்ன பண்ணுறேன்னு ரொம்ப யோசிக்கிறாளா சரி சரி வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனால் ஒரு மெடிசன் மாதிரி இருக்குது அது தண்ணியில் கலந்துட்டு அப்படியே கொண்டுட்டு வர என்ன சாயா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இன்றைக்கி சார் வந்து குளிக்க வருவாங்களே அதான் ஸ்விம்மிங் ஃபுல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன்னா ஓ அப்படியே நான் வேலை முடிச்சுட்டு அப்படியே போனேன் சரி உன்னை பார்த்தோன்னா சரி நீ ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஜூஸை குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ லெமன் ஜூஸ்னு கொடுத்தோன்னா அவளும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அதை வாங்கி குடிக்கிறாளா சரி சரி நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் அவளோட ரூமுக்கு வந்துடாளா அதை குடிச்சு அவளுக்கு பாவம் வயிற்ற கலக்குது போல இருக்குது. இங்கே நம்ம ஹீரோயினா இன்றைக்கி நான் உன்னை கண்டிப்பாக வளைச்சி போடணும் அப்படிங்கிறதுக்காக நைட் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் செக்ஸியாக போட்டுக்கிட்டு அவளை மேக்கப் பண்ணிக்கிட்டு ரெடியாக இருக்கா. நான் எப்படியாவது உன்னை இன்னைக்கு மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கா. கொஞ்சம் நேரத்தில் நான் சாயம் வந்துடுறா. ஐயோ சாருக்காக அந்த ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆனால் என்னன்னு தெரியல எனக்கு பயங்கரமாக ஸ்டொமக் பெயினாக இருக்குது இன்னைக்கு நீ கொஞ்சம் பார்த்துக்கிறியா நான் இப்போ வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா சரி சரி இதை கொண்டு போய் நான் அங்கே வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவள் அதை எடுத்துக்கிட்டு வராளா. பார்த்தா அவன் வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. அவன் எந்திரிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அவள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கரெக்டாக தண்ணியிலேருந்து எந்திரிக்கும் போது ஆனால் இவளும் அங்கேருந்து அப்படி கிராஸ் பண்ணி போகிறாளா. அப்போ தான் இவனும் பார்க்குறான். பார்த்த மாத்தத்திலே இவனுக்கு அப்படியே நம்ம ஹீரோயினை பிடிச்சி போயிடுது. இவ பார்க்க எவ்வளோ அழகா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படியே பச்சைக்கண்ணு வாங்காமல் நம்ம ஹீரோயின் போகிறதே பார்த்துக்கிட்டு இருக்கானா. ஆனால் இவ்வளோ வேணும்னாலும் அப்படி போகிற மாதிரி போயிட்டு இருந்தவ டக்குன்னு கால் தடு மாதிரி பார்த்தா ஸ்விம்மிங் பூலில் விழுந்தோடனே இவன் ஓடி வந்து நம்ம ஹீரோயின் அப்படி தூக்கி பிடிக்கிறான். நம்ம ஹீரோயின் ஐயோ நீங்களா என்னை மன்னிச்சிடுங்க உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு போகலான்னு வந்தேன் கால் தடு மாதிரி ஸ்விம்மிங்கில் விழுந்துட்டேன் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அவனை இறுக்கி பிடிச்சிக்கிறாளா. அவனுமே விடாமல் அவளை அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவனும் பார்த்துட்டு என்னது உனக்கு ஸ்விம்மிங் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆஹா எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஃபேஸை பார்த்துட்டு ஆமாம் அன்னைக்கு வந்து உன் ஃபேஸில் ஏதோ டார்க் ஸ்பாட்ஸ் மாதிரி இருந்துச்சு இப்போ எதுவுமே இல்லையே பார்க்க நீ ரொம்ப அழகாத்தானே இருக்கா ஏன் இந்த மாதிரி இப்போ வேஷம் போட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா ஓ அதுவாக என்னோட ஹஸ்பண்ட் வந்து சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாரு மற்றவங்களாம் என்னை தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நானே என்னை வந்து அசிங்கமாக இப்படி காட்டிக்கிட்டேன் அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அவனா நம்ம ஹீரோயின் ஃபேஸை பார்த்துட்டு ஆனால் நீ எவ்வளோ அழகாக இருக்கா தெரியுமா நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த வீட்டை உன்னை யாரும் தொந்தரவு பண்ண இருக்க மாட்டாங்க ஏன்னா நீ தான் இருக்கீல அப்புறம் யார் தொந்தரவு பண்ண போகிறாங்க அதனால இனிமேல் நீ போலியாக வந்து உன்னோட ஃபேஸில் எந்த ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் மாதிரி வைக்காத இதுதான் நீ ரொம்ப அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனும் நம்ம ஹீரோயினை பார்த்து வரவணிச்சிக்கிட்டு இருக்கானா. ஆனால் இவளும் சொல்கிறா என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதனால என்னால் அது வரைக்கும் போக முடியாது என்னை கொண்டு போய் அங்கே விட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இவனும் சரி வா அவனை கூட்டிகிட்டு போய் விட்றேன்னு சொல்லிட்டு இவன் தான் நம்ம ஹீரோயின் அப்படியே தூக்கிக்கிட்டு வந்து அவட மேலே ஏற்றி உட்கார வைக்கிறானா. அதோட இவனுக்கு மனசு நல்லாவே சஞ்சலப்பட்டுருச்சு. நம்ம ஹீரோயின் மேலே அப்படியே ஒரு கண்ணு நம்ம ஹீரோயினுக்கு இதுதானே வேணும் நம்ம ஹீரோயின் விரிச்ச வலையில இவன் நல்லாவே மாட்டிக்கிட்டான். அந்த சந்தோஷத்துல நம்ம ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சு போறாளா. இவன் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போறதே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் சொல்றான் உனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு சொன்னில்ல உனக்கு வேணா கத்துக்கிறது ஆசையா இருந்தா நீ வா நான் உனக்கு கத்துத்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் ஐயோ நீங்க என்னோட முதலாளி நான் மேடு நான் எப்படி உங்கள்கிட்ட என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போறான். உன இவனும் நம்ம ஹீரோயின் போறதே வச்ச கண்ணு வாங்காம பார்த்து அப்படியே ரசிச்சு ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்கான்.
இங்கே அதோட நம்ம ஹீரோயின் அப்படியே பெட்ரூமுக்கு வந்தவா இன்னைக்கு என்னோட ஃபஸ்ட்டு இது அடி எடுத்து வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹாங்கோட ஃபோட்டோவை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அவள் நினச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே அதே மாதிரி நம்ம ஹீரோவுமே வந்து நம்ம ஹீரோயின் ஞாபகமாகவே இருக்கான். நான் எதுக்கு அவளையே நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன் அவன் அடிக்கடி என்னை டிஸ்டர்ப் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவளையே நினச்சி இவன் உருகிக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. அதோட அடுத்த நாள் சாப்பிட வந்திருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயினை மட்டும் மிஸ்ஸிங். உடனே அங்கே உள்ள எல்லா மேடும் நிற்கிறாங்களா. அப்போ அந்த சோனாவை பார்த்து எல்லா சர்வன்ட்டு ஒழுங்காக வந்துட்டாங்களா, யாரும் லீவ் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, இல்லை ஒருத்தவங்க மட்டும் வரல, அதாவது வானுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவன் மட்டும் வரலன்னு சொன்னால் இதை கேட்டோடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரியாக கூட சாப்பிடாம அங்கேருந்து எந்திரிச்சு போயிடான். நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் ஃபீவராக தான் இருக்குது. உடனே நம்ம ஹீரோ வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனும் நைட்டு வரானா அந்த கார் சத்தத்தை கேட்டோன்னே இவ்வளோ அவசரமாக தண்ணி எடுத்து நெத்தி கழுத்துலாம் வந்து வச்சுக்கிறா. நல்லா வேக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு அவளும் என்ன செய்கிறா, கொஞ்சம் சட்டை பட்டன்லாம் எடுத்து விட்டுட்டு அவனை கவர்ற மாதிரி அப்படியே ரூம்போட டோரை லைட்டாக நீக்கி வச்சுட்டு அப்படி வேணும்னாலும் படுத்து கிடக்கிறாளா. இந்த ஹாங்கும் வந்து அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் ரூம்பு போகும்போது அப்படி ரெண்டு இப்படி பார்க்குறானா. அதோட இவளுக்கு ஃபீவராக இருந்துச்சுன்னு சொன்னாங்களே, இவ எப்படி இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவனை மெல்ல மெல்ல அப்படியே நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் வேணும்னாலும் இவனை வந்து கவரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி இப்படின்னு படுத்து கிடக்குறா. அதை பார்த்தோன்னே இவனுக்கு அப்படி மயங்கி போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினும் அப்படி காய்ச்சல் புலம்புற மாதிரி அப்படி இரும்பிக்கிட்டே இருக்காளா. உன்னை இதை பார்த்தா அவனும் அப்படி உள்ளே வந்தோடனே நம்ம ஹீரோயின் ஐயோ முதலாளி நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் அப்படி மெதுவாக எந்திரிக்கிறாளா. உடனே இவனை ஐயோ எந்திரிக்காத, அவனுக்கு ஃபீவர்னு கேள்விப்பட்டேன், நீ எதுக்காக எந்திரிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படி நெத்தியை தொட்டு பார்க்குறானா. பார்த்தா பயங்கரமான ஃபீவராக இருக்குது போல இருக்குது. ஐயோ உனக்கு பயங்கரமான ஃபீவராக இருக்குது, டாக்டர் வேணா கூப்பிடவா அப்படிங்கிற மாதிரி அவன் கூப்பிட போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வந்து இந்த மாதிரிலாம் ஸ்பெஷலாக நீங்கள் கவனிக்கிறதா இருந்தால் மற்றவங்க பார்த்து ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்க, அதனால அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் மெடிசன் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அப்படி மயங்குற மாதிரி இப்படி போகிறாளா. உடனே இவனும் அப்படி நம்ம ஹீரோனை தாங்கி பிடிச்சிட்டு சரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தடவை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே இவளும் அப்படி மயங்கி நம்ம ஹீரோ தோல் அப்படி சாஞ்ச மாதிரியே அப்படியே மயங்கிறா. உன்னை இதை பார்த்தோன்னா ஐயோ இவளுக்கு பயங்கரமாக ஃபீவராக இருக்கு, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கானா. சரி உடனே டாக்டரை கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு உடனே அவளை தூக்கிக்கிட்டு அவனோட ரூமுக்கு போயிடான் போல இருக்குது. அப்போதான் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நேரம் கழிச்சு கண் முடிச்சு பார்க்குறா. பார்த்தா ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்குது. பக்கத்துலேயே அவன் வந்து உட்காந்து புக் படிச்சுக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ஐயோ நான் எப்படி இங்கே வந்தேன், எதுக்காக நீங்கள் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்ட்டு டக்குன்னு எந்திரிச்சு வேகமாக போகிறாளா. ஆனால் இவளுக்கு தான் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குல்ல, மறுபடியும் மயங்கி கீழே விழுவ போகிறாளா. இவன் தான் டக்குன்னு தாங்கி மறுபடியும் பெட்டில் வச்சுட்டு நீ ரொம்ப வீக்காக இருக்கா, ஃபீவரும் உனக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதான் டாக்டரை கூட்டிகிட்டு வந்து ட்ரிப்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, உன்னோட ரூமில் வந்து அந்த வசதி இல்லையில, அதுக்காகத்தான் என்னோட ரூமில் வந்து தங்க வச்சுருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ இங்கேயே இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவன் ரொம்ப சங்கடப்படுறா. ஐயோ நான் எப்படி இங்கே அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்டே பண்ணா என்ன, நீ இங்கேயே ஸ்டே பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவனும் ரொம்ப கரிசனமாக பேசுகிறான்னா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்காக சூப்பெல்லாம் வந்து கொண்டு கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் அதோட குடிச்சிட்டு அதோட ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட அவனும் தூங்கிறான், நம்ம ஹீரோயின் தூங்கிறான். காலையில் அவன் எந்திரிச்சு முடிச்சு பார்க்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் இல்லை, அங்கேருந்து போயிடா போல இருக்குது. இவன் என்ன காலையிலே எந்திரிச்சு உடனே போயிட்டா போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அதோட இவனும் வெளியே வரான். பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து கேக் பண்ணிக்கிட்டு இருக்கா போல இருக்குது. அவள் பண்ணுற ஸ்டைலையே அப்படி இவனும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கானா. அவளோட ஒவ்வொரு அசையும் பார்த்து இவனும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட அப்பனும் பொண்ணும் டைனிங் டேபிளில் ஒன்றா சாப்பிட உட்காராங்க போல இருக்குது. இவளுக்கு பிடிக்குமேண்டு இவ தான் கேக் பண்ணி கொண்டு வந்திருக்கா போல இருக்குது. அப்போ தான் அந்த சிசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அதாவது வினோத்துக்கு நாளைக்கு பர்த்டே, அதுக்காக நான் அங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நம்ம ஹீரோயின் அப்போ தான் அப்படி யோசனை பண்ணி பார்க்குறான். அதாவது அந்த வினோத்தோட பேசினா அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாயாவை வந்து இவ்வளோ டீஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தாலும். அப்போ வினோத்தும் அங்கே வந்து நின்றோன்னா அந்த மாயா கேட்குவா, வினோத் நீங்கள் வந்துட்டீங்களா, எனக்கும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நான் உங்கள்கிட்ட பேசவே இல்லை, ஆனால் இதெல்லாம் சிசி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னை இந்த மாதிரி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனும் அப்படி பார்த்துக்கிட்டே நிற்பானா. அந்த நேரத்தில் மாயாவும் டக்குன்னு அந்த மாடியிலேருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிறா போல இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம ஹீரோயின் இப்போ நினச்சி பார்த்துட்டு இன்னைக்கு என் பொண்ணு சாவு காரணமானவன் அந்த வினோத்து தானே, அவனை நான் இன்னும் பார்க்கவே இல்லை, இப்போ தான் எனக்கு சந்தர்ப்பம் வந்துக்குது, கண்டிப்பாக அவனையும் நான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே ஹாங்கோ சொல்லிக்கிட்டு இருக்கான், அந்த ஃபேமிலிக்கு நம்ம ஃபேமிலிக்கும் அவ்வளோக்கா அட்டாச்மெண்ட்லாம் இல்லை, நீ எதுக்கு தேவையில்லாமல் அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்த சீசன் சார் அவங்களுக்கு தெரியாத எனக்கு வினோத்துட்டா ரொம்ப பிடிக்கும், எதுக்குப்பா இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறீங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க, வினோத்துட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால என்னை விட்டுட்டுங்க, நாளைக்கு நான் கண்டிப்பாக அங்கே போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அதுக்கு ஹாங்கு சரி ஓ இப்போ தான் உனக்கு என்ன தோணுதோ செய் அப்படிங்கிற மாதிரி அவனே எந்திரிச்சு போனோன்னா இங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு காண்டாக்குது. நான் குளிக்க போகிறேன் வந்து எனக்கு மசாஜ் பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி போனோன்னா நம்ம ஹீரோயின் மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கா, நாளைக்கு அவனோட பர்த்டே, என்ன
என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுக்கு நம்ம ஹீரோனா நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டாலும் நீங்கள் தான் ரொம்ப அழகாக இருப்பீங்க, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்கன்ட்டு. ஆமாம்மா நான் தான் இந்த உலகத்திலே ரொம்ப அழகு அப்படிங்கிற மாதிரி அவளும் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்காளாம். அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஆனால் இந்த பர்த்டே அன்னைக்குன்னு நீங்கள் வந்து எதுக்காக விஷ் மட்டும் பண்ணுறீங்க, உங்கள் லவ்வே நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தோன்னா இது கேட்டு அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆமாம்மா அப்படி கூட பண்ணலாம்ல, ரொம்ப நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்கா. உடனே நான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும், உன்னை ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு போகணும், அதனால நீ வந்து 1க்கு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நீனே என் கூட சேர்ந்து வா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நம்ம ஹீரோனுக்கு இது தானே வேணும். ஆனால் நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வினோத்தை பார்க்கறதுக்கா இவளும் அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் அங்கே வந்து வினோத் வரான் போல இருக்குது. இப்போ தான் நம்ம ஹீரோயின் இவனை அவன் நேரில் பார்க்குறா போல இருக்கு. அப்போ இந்த வினோ வரதை நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆனால் வினோவும் உள்ளே வந்தோன்னே டக்குன்னு அந்த சிசி பார்த்துட்டு வினோ நீங்கள் வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு அதோட அவனுக்காக ஒரு கிஃப்ட் பாக்ஸையும் கொடுக்குறாள். ஆனால் அதை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்யூ சிசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோட அவனும் சரி என்ஜாய் பண்ணு நான் தான் வந்துடுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடானா. அப்போ தான் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு சரி சீக்கிரமா நம்ம போய் வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வருவோம், ஒருவேளை டைம் கிடச்சா நான் வந்து அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்காக உள்ளே போகிறாளாம். நம்ம ஹீரோயின் கூடவே போகிறோம். ஆனால் அந்த சிசியும் ட்ரெஸ் மாற்றிட்டு இந்த ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா சிசியா அதுக்கு நம்ம ஹீரோயின் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்ட்டு சரி அப்போ நான் அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் காரில் வச்சுருந்து பழைய ட்ரெஸ்ஸை கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயின் அதில் காரில் வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காளா. பார்த்தா இங்கே வந்து வினோத் அப்படியே வாக் பண்ணிக்கிட்டு இருக்கான், தனியாக நின்றுக்கிட்டு சிகரெட் பண்ணிக்கிட்டு இருக்கானா. ஆனால் நம்ம ஹீரோயின் இவனை எப்படியாவது நம்மளை பார்க்க வைக்கணுமே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையில் வச்சிருந்த சாலை என்ன பண்ணுறா டக்குன்னு அங்கே ஒரு மரத்து மேலே போட்டுட்டு அவளுக்கு எட்டாத மாதிரி அவளும் அதை எட்டி எடுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை வினோத்தும் பார்த்துட்டு நீங்கள் யார் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் அதுவா என் பேர் வா, நான் வந்து சிசியோட மேடு, ஒன்றும் இல்லை என்னோட ஸ்கார்ப் வந்து மேலேருந்து கீழே விழுந்துருச்சு, அதைத்தான் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் அவனும் பார்க்குறான்னா பார்த்தா மரத்து மேலே அந்த ஸ்கார்ப் இருக்குது. ஆனால் இவனா சரி நானே எடுத்துறேன்னு சொல்லி எடுக்கிறானா. ஆனால் அந்த ஸ்கார்ப்பில் வந்து பின் இருந்துச்சு போல இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் வேணும்னா வச்சிருக்கா போல இருக்குது. அது குத்தி அவன் கையிலேருந்து ரத்தம் வந்தோன்னே இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஐயோ பிளட் வருது, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஃபிங்கர் எடுத்து வாயில் வச்சு அப்படி உரிகிறாளா. இதை பார்த்தோன்னே இந்த வினோவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. சாரி இதெல்லாம் என்னோட தப்பு தான், அதாவது என்னோட ஸ்கார்ப்பில் வந்து ஏற்கனவே பின் இருந்துச்சு, அதை நான் தான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம் போல இருக்குது. இப்போ பாருங்கள் உங்கள் கையில் இந்த மாதிரி குத்தி ரத்தம் வருது, இது என்னால் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேண்டேஜ் போட்டு விட்றாலாம். ஆனால் இவன் பேசுகிற ஸ்டைலு இதெல்லாம் பார்த்தோன்னே இவனுக்குமே ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படி எச்சு முழுங்கிக்கிட்டு இருக்கான். டே உங்கள் அம்மா வயசுடா எப்படிடா உனக்குலாம் ஆசை வருதுன்னு தெரியல, அதோட இந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேண்டீன் எடுத்து கொடுக்குறாளா. ஆனால் நான் என்ன இதெல்லாம் வாங்குறதுக்கு சின்ன பையனா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சின்ன பையனோ பெரிய பையனோ இதை சாப்பிடு நிச்சயமாக உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவனுக்காக அந்த சாக்லேட்டை கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாளா. ஆனால் இவனும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் சரி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போதே அப்படி வேணா நம்ம ஹீரோயின் கொடுத்த சாக்லேட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினா அம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்ட்டு ரொம்ப பிஸியாக இருந்தாங்களே, அதனால இந்த பையனுக்கு அன்புண்டா என்னன்ட்டு தெரியாது, கொஞ்சம் அன்பாக இருந்தாலே போதும் இவன் நம்ம பக்கம் வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிவிட்டு அப்படி வாக் பண்ண போகிறான். அவனா ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ஆனால் என்ன அப்படிங்கிற மாதிரி திரும்பி கேட்குறாளா. அதுவா அது ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேரும் சோசியல் மீடியாவில் ஃப்ரெண்டாக இருக்கலாமா, உங்கள் நம்பர் ஷேர் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் தரலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்பர் கொடுக்குறாளா. ஆனால் இவனும் சேவ் பண்ணிக்கிட்டு சரி நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா நம்ம ஹீரோயின் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நினச்சபடியே அவன் வலையில் விழுந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே சிசியும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பா போல இருக்குது. இவன் தான் கை தாங்களாக கூட்டிகிட்டு வரான். ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஐயோ மேடம் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாங்களா, சரி கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் இவங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளை காரில் வச்சுட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறாளா. ஆனால் இவன் நம்ம ஹீரோயினே அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு காரில் போய் ஏற போனவன் அப்போ தான் திரும்பி வந்து இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே இல்லை, அதுக்கு நான் விஷ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணோன்னா அவனும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி மேடம் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க, நான் உடனே கூட்டிகிட்டு போயிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த வினவோ நம்ம ஹீரோயின் விரிச்ச வழியில் நல்லா விழுந்துட்டான் போல இருக்குது. அப்படியே மெய்மருந்து நம்ம ஹீரோயினையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே அதோட வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் அடுத்ததாக யார் சிசியோட அப்பாவை மயக்கணும்ல, அதனால வந்து வேணும்னாலும் எதையோ தேடுற மாதிரி தேடிட்டு நிற்கிறாளா. ஆனால் அப்போ தான் நம்ம ஹீரோவும் வேலையை முடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கான் போல இருக்குது. வந்துகிட்டு இருந்தவன் அப்படி பக்கத்தில் வந்து நிற்கிறானா நம்ம ஹீரோயின் பக்கத்தில். டக்குன்னு நம்ம ஹீரோயின் திரும்பும்போது அவன் மேலே இடிச்சுக்கிறான். ஆனால் அவனை நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, என்ன தேடுறா அப்படிங்கிற மாதிரி. அதுவா அது ஒன்றும் இல்லை, நீங்கள் சிசி மாடத்தை கூட்டிகிட்டு நான் பாட்டிக்கு போயிருந்தேன்ல, அப்போ நான் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்,
கொஞ்சம் மஸ்கிட்டோலாம் கடிச்சதுனால எனக்கு கொஞ்சம் ரேசஸ் வந்த மாதிரி இருக்குது, அதுக்கு தான் மெடிசன் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஆனால் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டே அப்படியே பக்கத்தில் இறங்கி வரான். ஆனால் நம்ம ஹீரோயினும் அப்படியே மெதுவாக பேக்கில் போயிட்டுருக்கலாம். ஆனால் அவனும் பார்த்தா டக்குன்னு அந்த மெடிசனை எடுத்துட்டான். இந்த மெடிசனாக தேடிக்கிட்டு இருந்தா வா நானே அவனுக்கு போட்டு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சோஃபாவில் உட்காந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்றானா. நம்ம ஹீரோயின் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவனை கேட்க மாட்டேங்கிறான். நீ வா என் பக்கத்தில் வந்து உட்காரு நானே உனக்கு போட்டு விட்றேன்னு ரொம்ப கம்பல் பண்ணுவேன்னு நம்ம ஹீரோயின் செரிஞ்சுட்டு பக்கத்தில் வந்து உட்காரலாம். அவனை இவனே வந்து மருந்து போட்டு விட்றான். நம்ம ஹீரோயின் சரி அதை கொடுங்க இனிமேல் நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்குறாளா. ஆனால் வேணும்னாலும் வாங்குற மாதிரி வாங்கி டக்குன்னு கீழே போட்டுட்டு ஐயோ கீழே விழுந்துருச்சுன்னு உட்காந்து அப்படி தேடிக்கிட்டு இருக்காளா. அப்போ அவளோட இடுப்பு லைட்டாக தெரியுதா. இதை உட்காந்து இவனும் பார்த்துறான். பார்த்தோன்னா அப்புறம் என்ன இவன் மனசெல்லாம் அப்படி சஞ்சலமாகி அப்படி எச்சு முழுங்கிக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி டக்குன்னு அவன் மடியில் உட்கார வச்சுறான். நம்ம ஹீரோயினா பயந்துறான். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. அப்போ அவனு நீ ரொம்ப அழகாக இருக்கா, பேசாமல் நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறானா. ஆனால் நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவனை தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சிடான். நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா, நான் யாருன்னு தெரியுமா, நான் வந்து இந்த வீட்டோட மெய்டு, அதுவும் உங்கள் பொண்ணோட ஸ்பெஷல் மெய்டு. நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இதெல்லாம் தெரிஞ்சால் சிசி மேடம் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, இது நடந்ததாகவே இருக்கட்டும், இதை இப்படியே மறந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடா. ஏன்னா விளவி போனால் தானே இவங்க திரும்ப நெருங்குவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடலாம். ஆனால் இவனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஆசை கூடிக்கிட்டே இருக்குது. அதோட விரும்புக்கு வந்தவ அடுத்தது இந்த வினோ அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபோட்டோவையும் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். ஒவ்வொருத்தராக நினச்ச மாதிரி என் வலையில் விரிச்சிட்டு கண்டிப்பாக எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. இங்கே அதோட அடுத்த நாள் இந்த சிசி ஓடி வரா. வான் நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் நேற்று நீங்கள் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டீங்க, வினோ தான் உங்களை கூட்டிகிட்டு கார் வரைக்கும் வந்தான், அவங்கள ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டான், அதுக்கு பிறகு நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னேன். ஆனால் இதை கேட்டு இவ்வளோ ரொம்ப சந்தோஷப்படுறா, உண்மையிலேயே வினோதான் என்னை கூட்டிகிட்டு வந்தானா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் அவர் தான் உங்களை கைத்தாங்களா கூட்டிகிட்டு வந்தாருன்னு சொன்னால் ஐயோ இது எனக்கு தெரியாமல் போச்சு, நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேனே, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சிசியாக சந்தோஷத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படி பித்து பிடிச்ச மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோயினுமே பார்க்குறா. அதோட அவளும் கேட்குறா என்னை பற்றி ஏதாவது சொன்னாராண்டா. அதெல்லாம் எதுவுமே சொல்லலை, உங்களை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னான்னு சொன்னேன்னா அப்போ தான் அந்த வினோவை மெசேஜ் பண்ணுறான் போல இருக்குது. அதாவது வீட்டுக்கு வரண்டு இதை கேட்டோன்னா ஒரு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு கத்துன எல்லா மெய்டும் வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ நண்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் சீக்கிரம் போய் உடனே அந்த சாப்பாடு செய்யுங்க இந்த சாப்பாடு செய்யுங்க வீட்டை க்ளீன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாளா. அப்போ தான் அங்கே உள்ள அந்த மெய்டு சோனா வராங்க. வந்துட்டு என்னது வினோ இங்கே வராரா, அவர் கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்து 10 வருஷமாச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி மேடத்தோட பர்த்டேக்கு வந்தார், அதுக்கப்புறம் இப்போ தான் வராரு. அதான் மேடத்துக்கு இவ்வளோ சந்தோஷம் போல் இருக்குது, சின்ன வயசுலேருந்து மேடத்துக்கு வினோண்டா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சோனாவும் சொல்லிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்காவோ. அப்படியா, ஆனால் வினோ 10 வருஷம் கழிச்சு இப்போ வர்றது உங்கள் மேடத்துக்காக இல்லை எனக்காக அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த வினோ வீட்டுக்கு வரானா வந்துட்டு அங்கே எங்கன்னு சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்கானா. ஆனால் சிசி என்ன பார்க்குறான்ட்டு அது ஒன்றும் இல்லை அவன் வீடே மாறின மாதிரி இருக்குன்ட்டு. ஆமாம் நீ தான் வந்து 10 வருஷமாச்சே, எப்போவோ வந்தது இப்போ தான் திரும்ப வரா, இப்போவாது உனக்கு வரணும்னு சரி வா என்னோட ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னோட ரூம்பையும் நான் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவள் காட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கேக்கும் அப்படி டீயும் கொண்டு வராலாம். ஆனால் இவனுக்காக பிடிக்குமே சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க, அந்த கேக் செஞ்சு கொண்டு வந்திருக்கா போல இருக்குது. ஆனால் சிசியும் வாங்கிட்டு வந்து இது வந்து வான் உனக்காக பண்ணது, நான் தான் பண்ண சொன்னேன், அவள் ரொம்ப நல்லா சமைப்பா சாப்பிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா இதை சாப்பிட்டு அவனும் பார்த்துட்டு வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக சமைச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானா. ஆனால் சிசி ஓ அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா, எங்கே கூட பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குது, இது சூப்பராக நீங்கள் சமைச்சிருக்கியே அப்படிங்கிற மாதிரி அவளுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த வினோத்துக்கு அப்படி பொறையறுதா. ஆனால் ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவனுக்காக டீ கொண்டு வந்து கொடுக்குறாளா. ஆனால் அதை வாங்கி குடிச்சிட்டு டீயுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனும் நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே சொல்கிறான். அதுக்கு இந்த சிசியை ஓ அதுவா உனக்காக பிடிக்குமேனு ஸ்பெஷலாக எங்கேயோ ஒரு ஊர் பேசுகிறாங்க, அந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த டீ அப்படிங்கிற மாதிரி அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் இவனை நம்ம ஹீரோயினை பார்த்து தான் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதோட நம்ம ஹீரோயின் சரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்குங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாளா. ஆனால் இவன் வினோவும் என்ன நீங்கள் போகிறீங்க கொஞ்சம் நெல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவ்வளோ தான் அந்த சிசியோட ஃபேஸுமே மாறிடுது. ஆனால் நம்ம ஹீரோயின் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்காக கொண்டுகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டோன்னா அதுக்கு அவசரம் ஒன்றும் இல்லை, நீங்கள் செஞ்ச அந்த கேக் ரொம்ப நல்லா இருக்குது, வீட்டுக்கு போகும்போது எனக்காக இன்னொரு பீஸ் தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இதை கேட்ட சிசி அவ்வளோதானே கண்டிப்பாக அவள் ஒன்று என்ன 10 வேணாலும் செஞ்சு தருவா, அவள் செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா நம்ம ஹீரோயின் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. அவள் போனோடனே நம்ம வினோத்தும் சரி நம்மளும் வெளியே போகலாம் பா அப்படிங்கிற மாதிரி சுற்றி வெளியே கூட்டிகிட்டு வரானா. கடைசியில் நம்ம ஹீரோயின் அவனுக்காக கேக் செஞ்சு அந்த சாயா கையில் கொடுத்து இதை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆனால் அந்த சாயா தான் கொண்டு வந்து வினோத் கையில் கொடுக்குறா. ஆனால் வினோத் அதை வாங்கிக்கிட்டு ரொம்ப ரொம்ப
தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா ஒன்று சாயாவும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே வெல்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் இழிச்சுக்கிட்டே பேசினதை அந்த சிசியும் கவனிச்சிடா. என்ன தைரியம் தான் இவன் முன்னாடி அப்படி இழிச்சுக்கிட்டு வந்து நிற்குவான்ட்டு அவளுக்கு அப்படி பற்றி எரியுது. அதோட இந்த சிசியும் வினோ என்ன வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவனை வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினே ஒரு சைடு கண்ணால் பார்த்துக்கிட்டே அங்கேருந்து போயிடறானா. ஆனால் அவன் போனோடனே இந்த சிசி வேகமாக வந்து அந்த சாயா கணத்தில் பார்த்து ஓங்கி அறையிறா. என்ன தைரியம் தான் நீ வந்து வினோவை மயக்க பார்க்குவா, அவன் முன்னாடியே நீ எப்படி இழிச்சுக்கிட்டு வந்து நிற்கலாம், அவனை நேருக்கு நேரம் எப்படி நீ பார்க்கலான்னு சொன்னேன். அதுக்கு வந்து சாயாவும் சார் ஐயோ என்ன மேடம் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் வந்து சாருக்கு வந்து கேக்கு தான் கொடுத்தேன், தேங்க்ஸ் சொன்னாங்க அதனால தான் நான் வெல்கம் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன்னா அவளே விட மாட்டேங்கிறா. அவளை போட்டு அடின்னு அடிக்கிறாளா. இந்த பொண்ணும் பாவம் அழுதுகிட்டு இருக்கா. ஐயோ நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஏதாவது அப்படி நினைக்குவேனாண்ட. ஆனால் அந்த சிசியை கேட்காம அவளை மறுபடியும் அடிக்க போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து டக்குன்னு தடுத்துறா. உடனே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கோவமாக அந்த சிசி கேட்குறாளா. அதுக்கு நம்ம ஹீரோயின் நீங்கள் எதுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் வினோ வந்து உங்களை மட்டும்தான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான், இவளெல்லாம் பார்க்க கூட இல்லை, இந்த கேக்குக்காக தேங்க்ஸ் சொன்னால் இவளும் ஏதோ தெரியாமல் சிரிச்சிட்டா, மற்றபடி உங்கள் அழகுக்கு முன்னாடி இவெல்லாம் வந்து நிற்க முடியுமா, இவள் கால் தூசி போடுவாளா, நீங்கள் உங்களை வந்து எதுக்கு குறைச்சி மதிப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இந்த சிசிக்கே மனசு குளிருது. ஆமாம்மா நான் ஏன் இந்த வேலைக்காரோடைய போய் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க, வினோ மனசில் நான் தான் இருக்கேன், அவன் கண்ணுக்கு நான் தான் எப்போதும் தேவதை அப்படிங்கிற மாதிரி, நான் தான் அந்த உலகத்திலே பெரிய உலக அலைங்கிற மாதிரி ரொம்ப பெருமை பேசிக்கிட்டு இருக்காளா. அதோட இவ்வளோ நானும் வெளியே போகிறேன், ஆஃப்டர்நூன் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாளா. ஆனால் அந்த பொண்ணு பாவம் அழுதுகிட்டு இருக்கு. அதோடலாம் ரொம்ப காயமாக இருந்தோன்னே நம்ம ஹீரோயின் அதோட வந்து மருந்து போட்டு விடுறாளா. அப்போ தான் கேட்குறா, நீ எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள நீ முந்து பார்க்குறா, தயவுசெய்து இனிமேல் வினோ பக்கத்தில் நீ வரவே வராத, அவன் வீட்டுக்கு வந்தானாக்கும் அவனை எடுத்துலாம் பார்க்காத, அவ்வளோதான் சிசி என்ன பண்ணுவான்னு தெரியுமில்ல, புரிஞ்சு நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவ்வளோ நான் என்ன பண்ண சும்மா தான் தேங்க்ஸ் சொன்னேன், மற்றபடி நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஹீரோயின் சரி அதெல்லாம் விடு அப்படிங்கிற மாதிரி சாக்லேட்டை கையில் கொடுத்தோன்னா ஆனால் அதை வாங்கின சாயாவும் நான் உங்களை ஹக் பண்ணிக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா அவளை ஹக் பண்ணிக்கிறா. இந்த மாதிரிலாம் அந்த சிசி எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு, கவலைப்படாத நான் உனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னா அவளுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அதோட நம்ம ஹீரோவும் லஞ்சுக்காக வராமல் இருக்குது, அவனுக்காக எல்லார் மேடும் பக்கத்தில் இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் சாயா மட்டும் தூரமாக ரெண்டு பேரும் பேசிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் பேசிரிச்சுக்கிற அழகை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த சிசியும் வந்துட்டு டேடி அப்படிங்கிற மாதிரி சிசி வந்தோன்னா நம்ம ஹீரோயின் அப்படி பக்கத்தில் வந்துடாளா. அப்போ தான் சிசி சொல்கிறா, நான் வேணும் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவுட்டிங் போகிறோம், 2 days ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டு அவங்க அப்பாவும் என்னது அவுட்டிங் போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் 2 days தானே நானும் போகிறேன், அதுவும் இல்லாமல் கூட வந்து நான் வானையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் இது கேட்டு அவங்க அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னது வான் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அது ஒன்றும் இல்லை, வான் வந்து சூப்பராக கேக்லாம் செய்வாங்களே, அவனுக்கு கேக்குன்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் வேற செஞ்சு கேட்டிருக்காங்க, அதனால நான் வானையும் கூட்டிகிட்டு போகிறேன், விடுங்க டேடி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். வேறு என்ன உங்கள் அப்பா தான் எது கேட்டாலும் உடனே பொண்ணுக்காக செஞ்சு கொடுத்துருவாரு, சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உடனே சிசி என்ன நின்றுக்கிட்டு இருக்கா, வா நம்ம உடனே கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனோன்னா உடனே இவனு மேனேஜருக்கு கால் பண்ணி என்னோட ப்ரோக்ராம் 2 days என்னென்ன இருக்குது அதெல்லாம் உடனே எதாக இருந்தாலும் கேன்சல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. அதோட நம்ம ஹீரோயினும் அவுட்டிங் வந்துட்டு இவங்க எல்லாத்துக்காக கேக் பண்ணிக்கிட்டு இருக்காளா இல்லாட்டி கிச்சனில் குக் பண்ணிக்கிட்டு இருக்காளான்னு தெரியல. ஆனால் அங்கே வந்து வினவும் நம்ம ஹீரோயின் வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்கா, அழகையும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவளை பார்க்கையில அவ்வளோ அழகாக இருக்கா, இவன் மட்டும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. என்னடா இப்படியெல்லாம் நினைக்க தோணுது. அதோட இவனும் அப்படி பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஆனால் இவனு அது ஒன்றும் தாகமாக இருந்துச்சு அதான் தண்ணி குடிக்கலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா ஆனால் நம்ம ஹீரோயின் அப்படியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீ கொடுக்குறாளா. ஆனால் அவனும் அதை வாங்கி குடிச்சிக்கிட்டே கேட்குறான், நான் உங்களை வந்து சிஸ்டர்ந்து கூப்பிடவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் என்னது சிஸ்டரா, எனக்கு 33 ஏஜ் ஆகுது, அதனால இனிமேல் நீ வந்து என்னை ஆன்டின்டே கூப்பிடலாம், சிஸ்டர்லாம் கூப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கு அவனா என்னது உங்களுக்கு 36 பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. இவனை இந்த மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட அப்படி பேசி வலிஞ்சிக்கிட்டு இருக்கானா அந்த நேரம் பார்த்து சிசி வந்துட்டு வினோத் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா அது ஒன்றும் இல்லை, நான் ஒரு காஃபி போட்டு கேட்டேன், அதான் வந்து வான் போட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படியா சரி என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ எல்லாத்துக்கும் டின்னர் ரெடி பண்ணிட்டு கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துட்டு அவரோட ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றாப்புல இருக்குது. பார்த்தா வீட்டில் யாரையும் காண, இவங்க எல்லாரும் எங்கே போனாங்க யாரையுமே காணவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே எங்கேன்னு தெரிவிட்டு ஒருவேளை மேலே இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேலே வந்து ஒவ்வொரு ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்காளா.
அப்போ அங்கே ஒரு ரூமுக்கு வரும்போது டக்குன்னு வினோத் வந்து நம்ம ஹீரோயின் வாயை மூடிட்டு சத்தம் போடாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காளா. பார்த்தா அங்கே ஒரு கப்பல் வராங்க போல இருக்குது. உடனே நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அவனும் டக்குன்னு ஒரு அங்கே உள்ள கப்போர்டில் போய் ஒளிஞ்சு நிற்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே வந்து நம்ம இந்த சிசியோட ஃப்ரெண்டு தான் போல இருக்குது. 2 பேரும் உள்ளே வந்தவங்க. அவங்க 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. இது வினோத்து நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்த வினோத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவன் நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்து இப்படி எச்சு முழுங்கிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எப்படா இவங்க இங்கேருந்து போங்க, பார்த்தா குழந்தைங்க மாதிரி இருக்குங்க, என்ன மாதிரி வேலையெல்லாம் பார்க்குதுங்க, இந்த படிக்கிற வயசில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆனால் இந்த வினோத்தம் நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்களா, ஒரே ஒரு கிஸ் மட்டும் கொடுத்துக்குவா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் என்னான்ட்டு இப்படி கேட்க வர. ஆனால் அதுக்குள்ளே அவன் டக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சி கிஸ் கொடுத்துறான். இதை நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. விடு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் விட மாட்டேங்கிறான். கடைசியில் நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவனை கடிச்சிட்டு அவனை விலகி வந்துடால. அவனை கப்படத்தை வந்துட்டு வெளியே வந்துட்டு அவளும் அங்கேருந்து போகிறா. ஆனால் அந்த வினோத்தை நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சோன்னா நம்ம ஹீரோயினுக்கும் வந்துடுது. டக்குன்னு பலாரும் கண்ணத்தில் பார்த்து அரைஞ்சிட்டு என்னது நீ பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அவனும் ஆமாம் பைத்தியம் தான், உங்களை என்னைக்கு நான் பார்த்தோன்னா அன்னையிலேருந்து நான் பைத்தியமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா. ஆனால் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் தேவையில்லாத வயசு கண்ணா பின்னாடி அப்படி தான் யோசிக்க தோணும். ஆனால் உன் வயசு என்ன என் வயசு என்ன, இந்த மலை என்கிட்ட நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகிறோம். ஆனால் இவனா போக விட மாட்டேங்கிறான். இவனா ஹக் பண்ணிக்கிட்டு ப்ளீஸ் என்னை நீங்கள் லவ் பண்ணாட்டிலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் என் கூடயே இருங்க, என்னை வந்து ஒதுக்காதீங்க, என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் கண்ணிலேருந்து அப்படி கண்ணீர் வருதா. இதை பார்த்தோம் நம்ம ஹீரோயின் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்ட்டு. ஆமாம் நான் உண்மையை தான் சொல்கிறேன், நீ என்னை விட்டு என்றைக்கும் போயிடாத, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் ஒன்றுமே சொல்லாமல் அவன் கண்ணத்தை அப்படி பார்க்குறாளா. நான் பயங்கரமாக அரைஞ்சிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அடுத்தது ஏதோ சொல்ல வரா. ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சத்தம் கேட்டோட நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. பார்த்தா அந்த சிசியோட அப்பா தான், அதாவது நம்ம ஹீரோ தான் வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்குமே தூக்கி வாரி போட்டுருது. என்ன நீங்கள் இங்கே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவனு அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஆனால் இதை பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன நீங்கள் 2 பேரும் இங்கே ரெண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒன்றும் இல்லை, வினோ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தா அதான் போதும், இதுக்கு மேலே குடிக்கக்கூடாதுன்ட்டு நான் கொஞ்சம் கோவமாக சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா, ஆனால் எனக்கு என்னமோ இது சரியாக படலை, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிற பார்த்தோன்னா எனக்கு என்னென்னமோ தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏன் அப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஆனால் அவனும் டக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே சொல்கிறான். ஏன்னா நான் ரொம்ப ஜெலிஸாக ஃபீல் பண்ணுறேன், என்னால் உன்னை வந்து மற்றவங்க பக்கத்தில் நின்று பார்க்குறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கவே தெரியல, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்கிறான்னா நம்ம ஹீரோயின் ஓஹோ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே வினோத்துக்கும் அப்படி வயிறு பற்றி எறியுது. உடனே நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் சாதாரண மேடு, நீங்கள் போய் என்னட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவனும் நம்ம ஹீரோயினுக்கு அப்படி கிஸ் கொடுத்துட்டான். நம்ம ஹீரோயின் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உடனே அவனும் நம்ம வினோத்தை ஓரக்கண்ணால் பார்த்து அப்படி முறைக்கிறானா. வினோத்துக்கு செம்ம காண்டாகுது. அவனும் எதுவுமே சொல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹாங்கும் போ அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டினோன்னே ஆனால் வினோத்தும் செரிஞ்சுட்டு அங்கேருந்து விறுவிறுண்டு போயிடான். அவனுமே கொஞ்சம் கோவமாக தான் போகிறான். நம்ம ஹீரோவும் ரொம்ப கோவமாக தான் இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ நீங்கள் என்ன இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நீங்கள் விட்டா இப்படியே தான் பேசிக்கிட்டே இருப்பா, இதுக்கு மேலே உன்னை வந்து பேச விடக்கூடாது, இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்தோன்னா இந்த ட்ரீப் நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லலை. உண்மையிலே நீங்கள் என்னை விரும்புகிறீங்களா, ஏன்னா உங்களை சுற்றி 1000 பெண்கள் இருக்காங்க, நீங்கள் போய் என்னையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனா இல்லை இன்னையிலேருந்து நீ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிடுறாங்க போல இருக்குது. அதோட நான் ஹீரோவும் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வீட்டுக்கு வரான் போல இருக்குது. அந்த சிசிலாம் என்ன ஆனான்னு தெரியல, அவளை காட்டலை, அவள் நம்ம ஹீரோயினை தேடினாலும் தேடலையான்னு தெரியல. அவளோட வீட்டுக்கு வந்தோன்னே எல்லா மேடும் பார்க்குறாங்க. ஆச்சரியமா என்னது வாங்கி இனிமேல் நமக்கு மேடமாக வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த சோனாமே சந்தோஷமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்த பிறகு ஹாங்கிட்ட கேட்குறா, நீங்கள் மட்டும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, ஆனால் நாளைக்கு வந்து சிசிக்கு மட்டும் இந்த உண்மையை தெரிஞ்சு அவள் என்ன பண்ணுவா, அவள் ரொம்ப கோவப்படுவாள், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பயந்த மாதிரி ஆக்ட் கொடுத்தோன்னா அதுக்கு அவனை நீ எதுக்கு கவலைப்படுறா, நீ தைரியமாக சொல்லு, நான் தான் அவனோட ஸ்டெப் மதர் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஐயோ இதெல்லாம் நான் சொன்னால் அவன் ஏற்றுக்குவாளா, என்னன்னா ஆஃப்டர் ஒரு மெய்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. அதுக்கு அவனா அதெல்லாம் இப்போ நீ வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, என்னோட உமன், அதனால நீ தைரியமாக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவனா நம்ம ஹீரோயினுக்கு காதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே அவளோட சிசி வீட்டுக்கு வந்துடா போல இருக்கு. வந்தவா வேற என்ன வேலை, அந்த சாயாவை போட்டு அடித்தோன்னே நம்ம ஹீரோயின் சத்தத்தை கேட்டு வந்துட்டு அதோட சாயோட கண்ணத்தை பார்த்து ஐயோ அடி பலமாக இருந்துருச்சு போல இருக்கே அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு சிசியை பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லையா, இப்படி தான் நீ அவளை அடிப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவளை தான் சிசி கோந்துருது. என்ன தைரியம் தான் என்னையை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்பா, ஆமாம் உனக்கு இவ்வளோ தைரியம் யார் கொடுத்தது வானா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா என்னது வானா, இனிமேல் என்னை வந்து வான்னு கூப்பிடக்கூடாது, அம்மான்னு தான் கூப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த சாயாவை பார்த்து எனக்கு ஒரு கப் டீ கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஆனால் அவளும் வந்தாங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி டீ வந்து கொடுக்குறாளா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சிசிக்கு அப்படியே வயிறு
வயிறு பத்திரியுது, நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கான்டா. ஆமா, நான் வந்து உங்க அப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்டு, அதனால என்னைய மரியாதையா கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அவ்வளோதான். ஓஹோ! நீ எங்க அப்பாவ மயக்கிட்டியா? நீ எங்க அப்பாவ வேணா மயக்கலாம். ஆனா அதுக்காக நீ வந்து என்னோட அம்மாவெல்லாம் ஆயிர முடியாது. என்ன தைரியம் தான் நீ எங்க அப்பாவ மயக்கிட்டு பணத்துக்கா இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்ப. உனக்கு எவ்வளோ தைரியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பத்தி கண்ணா பின்னான்னு திட்டுறா. அதுவும் இல்லாம இப்ப எங்க அப்பா வந்தோன்னே உன்னைய நான் இங்கேருந்து விரட்டி விட்டுருவேன். கண்டிப்பா எங்க அப்பா ஒத்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா, நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னாடி நீ ஏதாவது வாயை திறந்து பேசுனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கழுத்தை பிடிச்சி நடிச்சுக்கிட்டு இருக்காளா. உடனே சாயா, ஐயோ மேடம் கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி. உடனே அப்பதான் அவளுக்கு பிரீத்தே வருது. இந்த சிசிக்கு செம்ம காண்டாகிட்டு இருக்குது. நீ என்னையே இப்படி பண்ணிட்டியான்னு சொன்னா, ஆமாடி நான் தாண்டி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஹீல்ஸை வச்சு அவள் கையை அப்படி மிதிக்கிறா. இதே மாதிரி தானே எல்லாத்துக்கும் வலிச்சிருக்கேன், நீ மற்றவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா, அதுக்கு அந்த சிசின்னு சொல்கிறா, எங்கள் அப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார், அப்போ உன் முகத்தில் நான் கிழிக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ கார் வர சத்தம் கேட்குது போல இருக்குது. உடனே அந்த சாயம் ஓடி பார்த்துட்டு, ஐயோ ஹாங் சார் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, உடனே சிசின்னு சொல்கிறா, நீ என்ன தைரியம் தான் என்னையே நீ அடிப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுவா, இப்போ எங்கள் அப்பா வராங்களா எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சிசி நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா, உடனே நம்ம ஹீரோயினா, ஓ அப்படியா சொல்லுவியா, எங்கே சொல்லு உங்கள் அப்பா என்ன சொல்கிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த சிசி கண்ணத்தை அப்படியே தட்டி கொடுத்தோன்னா, அவ்வளோதான் சிசி தள்ளுடி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை தள்ளி விட்றால. அந்த நேரம் பார்த்து டக்குன்னு ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை தாங்கி பிடிச்சிடான். உடனே இதை பார்த்தோன்னா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சிசி அப்படிங்கிற மாதிரி அந்த ஹாங்கு கோமா கேட்டோன்னா, அப்பா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னது இவன் வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, இவ போய் என்னோட அம்மாவா, என்ன தைரியம் தான் இவன் உங்கள் பணத்துக்காக இப்பெல்லாம் உங்களை மயக்கி வச்சுருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உடனே நம்ம ஹீரோயின் என்னது நான் தப்பாக இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணேன், சரி நான் அப்போனா இங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறேன்னா, அதுக்கு அவனும் விட மாட்டேங்கிறான். நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு சிசி, அப்பா இவ வந்து ஏமாத்துறா, அவள் நல்லா நடிக்கிறா, அவள் உண்மையிலே என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அங்குள்ள சாயாவை பார்த்து உண்மையை சொல்லு, இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொன்னோன்னா, அவளும் டக்குன்னு மண்டிட்டு, ஐயோ சார் எனக்கு வந்து தெரியாதே, என்னை வந்து சிசி மேடம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்போ அங்கே வந்து வான் மேடம் தடுத்தாங்க, அவளை தான் சிசி மேடம் கோவப்பட்டுக்கிட்டு நம்ம வான் மேடத்தை வந்து கழுத்தை பிடிச்சி நடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இவள் உள்டாவாக சொல்கிறாளா. இது கேட்டோன்னு சிசி இன்னும் கோவம் வந்துருச்சு, என்ன தைரியம் தான் என்னை என்கிட்ட போய் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி அந்த சாயாவை அடிக்க போகும்போது நம்ம ஹீரோயின், ஐயோ எதுக்கு அந்த பொண்ணை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கா, நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா, அவ்வளோத்தான் நம்ம ஹீரோயின், ஏன்டி இவளை நீ வந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா, நீ பண்ணதெல்லாம் நான் பண்ணுறதா, இவளை நல்லா ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கிறியா, முதல்ல உன்னையை தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க வரும்போது அவ்வளோத்தான் நம்ம ஹீரோ கோந்துருது, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன தைரியம் தான் நீ அவளே அடிக்க போவாண்ட. ஆனால் அவளும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கா, எங்கள் அப்பாவை நீ நல்லா மயக்க வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு நம்ம ஹீரோ கோந்துருது. டக்குன்னு அவள் பொண்ணை பார்த்து அரைஞ்சிடான். வாழ்க்கையிலே இப்போ தான் முத தடவை அரைஞ்சிருக்கான் போல இருக்குது. அதனால அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி அப்படி கையெல்லாம் அப்படி நடுங்குதா. இன்னொரு தடவை நீ வந்து வான்ட்டு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு அவ்வளோத்தான், வானோட அம்மா மாதிரி அப்படிங்கிற மாதிரி இந்த ஹாங்கு சொல்லணும்னா, நம்ம ஹீரோயின் எதுக்காக நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, வேண்டாம் நானே இங்கேருந்து போகிறேன், இனிமேல் எனக்கும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நம்மளுக்குள்ளே பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுமே அழுதுகிட்டு அங்கே போகிற மாதிரி போகிறாளா. இதை பார்த்த ஹாங்குக்கும் மனசே தாங்கலை. அவ்வளோதான் அவள் பொண்ணை பிடிச்சி திட்டுறாரு, இன்னொரு தடவை நீ வந்து வாண்ட் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டிட்டு அவரும் அங்கேருந்து போகிறாரா. உடனே இந்த சிசியை என்ன பண்ணுறா, அவசரமாக அந்த வினோத்துக்கு கால் பண்ணுறா, பண்ணிவிட்டு இங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. சொன்னோன்னா அவனும் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம்மா அவள் அப்படியே ஆளே மாறிட்டா, அவள் என்னை கையோங்கிலாம் அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அந்த வினோத்தை ஓ அப்படியா, அவன் வீடாக இருக்கிறனால அவளை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதனால அவளை வீட்டை விட்டு முதல்ல வெளியே கூட்டிகிட்டு வா, அப்போ அவளுக்கு ஒரு சரியான பாடம் கற்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு ஐடியா கொடுக்குறான்னா. இதை கேட்ட சிசி, அதுவே சரி அப்படிங்கிற மாதிரி, நீ அது வரைக்கும் கொஞ்சம் நல்லவ மாதிரி நடி ஆகட்டுன்னு சொன்னோன்னா ஆனால் இவளும் சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாளா. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் புக்கை மறைச்சிக்கிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா போல இருக்குது. உடனே ஹானும் வந்துட்டு டக்குன்னு புக்கை எடுக்கிறானா. எடுத்தோன்னே இவ்வளோ அழுதுகிட்டு இருக்கா. ஏன் என் பேபி அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, உங்கள் பொண்ணுக்கு என்னை பிடிக்கவே இல்லை, அதான் தப்பாக என்னை பற்றி சொல்கிறா, வேண்டாம் என்னால் உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம், நான் இங்கேருந்து போயிடறேன், ஆஃப்டர் நான் ஒரு மேய்டு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு அவனும் சொல்கிறான், நீ இன்னொரு தடவை மேடிகிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, நீ தான் எனக்கு எல்லாமே, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னா நீ அவளுக்கு அம்மா மாதிரி, இன்னொரு தடவை அவன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டா நீ அவளுக்கு நல்லா டீச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவனும் அதிகாரத்தை கொடுக்குறான்னா. இதுதானே நம்ம ஹீரோயினுக்கு வேணும். அதோட நம்ம ஹீரோயின் சமாதானாக அவனும் சரி இன்னிலேருந்து என்னோட ரூம்லேயே இருந்துட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். இதெல்லாம் சிசியும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். உங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சிசிக்கு அவ்வளோ பற்றிக்கிட்டு வருது. ஏன்னா ஹாங் வந்து நம்ம ஹீரோயினை வந்து தாங்குன்னு தாங்கிட்டு இருக்கான், இது சாப்பிடு அது சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி. உடனே இவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா சிசி, அப்பா நான் கொஞ்சம் எனக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்குது, ஆனால் டூர் போகலான்னு இருக்கேன், ஆனால் 2 days ஆகும் வரதுக்கு, அது வரைக்கும் என் கூட வந்து இந்த வானையும் நான் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறேன், ஏன்னா வானுக்கு தான் என்னை பற்றி எல்லாமே தெரியும், எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்ட்டு, அதனால் அவங்க வந்தால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் முதல்ல இதுக்கு ஹாங் வந்து சம்மதிக்க மாட்டாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி. ஆனால் இவ்வளோ ஏன் நான் கூட்டிகிட்டு போகிறேன், இனிமேல் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்கிறாளா. உடனே நம்ம ஹீரோயின் ஆஹா எனக்கும் இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த ஹானி நீ என்ன போறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் ஆமாம்மா இப்போ தான் சிசி வந்து என்னை அம்மாவை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இறங்கி வந்திருக்கா, அதனால் நாங்கள் 2 பேரும் ஒன்றா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிறாளா. ஆனால் அவனும் சரி சரி கூட்டிகிட்டு போ, ஆனால் நீ வந்து வானை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் வான் பண்ணிவிட்டு அனுப்புகிறான். அவனை நம்ம ஹீரோயின் டூர் போகிறதுக்காக வந்துக்கிட்டு நிற்கிறாளா. பார்த்தா அங்கே வினோத்து வந்துறான். வந்தவன் டக்கு நம்ம ஹீரோயினை வந்து ஹக் பண்ணுற மாதிரி இப்படி ஹக் பண்ணிக்கிறான்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவனும் கேட்குறான் என்னோடய ட்ரெஸ் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாளா. என்னது நல்லா இருக்கா இல்லை சூப்பராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனும் ரொம்ப க்ளோஸாக கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் சொல்கிறான் நீ கூட ரொம்ப பயந்த சுபாவம் அடங்கி போகிற மாதிரி இருப்பா போல இருக்குது, நான் உன்னை பப்பி மாதிரி வச்சு கொஞ்சலாம்னு நினச்சேன், ஆனால் நீ நான் நினச்ச மாதிரிலாம் இல்லை, நீ நல்லா மெச்சூராக தான் இருக்கா, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவள் காதை வந்து கடிச்சிக்கிட்டு இருக்கான். நான் எப்போதுமே உங்க கூட இருப்பேன், எல்லாமே எனக்கு நீ தான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே சிசி வந்து வேணும் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா வந்துட்டேன் பாபா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனே என்னமோ நம்ம ஹீரோயினை தாங்கி தாங்கி கதவுலாம் திறந்து விட்டு ஏறுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். கடைசியில் அவங்க எல்லாரும் வந்து ஒரு டூர் மாதிரி வந்திருக்காங்க. நம்ம வினோத்தை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான் போல இருக்குது. உடனே வந்தவொடனே இந்த சிசி என்ன நீ மகாராணி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா, பொப்போ எங்களுக்கெல்லாம் பசிக்குது, இப்போ வந்து லஞ்சு ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கு நம்ம ஹீரோயினா நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு தெரியுமில்ல, நான் அவனோட ஸ்டெப் மதர், அந்த மரியாதை கொடுன்னு சொன்னேன். என்னது ஸ்டெப் மதரா, இதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன், என்ன தைரியம் தான் எங்கள் அப்பா வளைச்சி போட்டுட்டு நீ வந்து இந்த மாதிரிலாம் இருப்பா, நீ ஆஃப்டர் ஆல் கிச்சனில் இருக்கக்கூடிய வேலைக்காரி, எங்கள் அப்பாவையும் அந்த வினோத்தையும் நீ வளைச்சி போட பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவ்வளோத்தான் நம்ம ஹீரோனுக்கு செம்ம கோவம் வந்துடுது. பட்டு அந்த சிசியை ஓங்கி அரைஞ்சோன்னே அவ்வளோதான் பக்கத்தில் இருந்துக்கிட்டு இருந்தா அவள் ஃப்ரெண்டு என்ன தைரியம் தான் நீ வந்து சிசியை அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் பக்கத்தில் வராளா. அவ்வளோத்தான் அவளுக்கு 2 சாத்துறாளா. பேசாமல் ஒதுங்கி போயிடலாட்டி ஒன்னே சேர்த்து சாகடிச்சிருண்ட. இதெல்லாம் வந்து வினோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சிசி வினோ பற்றி அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போவே நான் எங்கள் அப்பாட்ட இதெல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுறா போல இருக்குது. ஆனால் அவங்க அப்பாவும் நம்ப மாட்டேங்க, நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்கு தேவையெல்லாம் வானை பற்றி தப்பாக சொல்கிறாண்டா, ஐயோ நான் தப்பாக சொல்லலை, உண்மையிலேயே வந்து இவங்க தான் என்னை அடிக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு அவரை நான் ரொம்ப பிஸியாக இருக்குன்னு சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாரு போல இருக்கு. ஆனால் இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன உங்கள் அப்பா உன்னை நம்பலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. இனிமேல் நீ என்ன சொன்னாலும் உங்கள் அப்பா வந்து நம்ப மாட்டார், அவர் ஏன் பக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா இந்த சிசியும் பார்த்து அப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கா. நீ எத்தனை பேரை கொஞ்சம் கூட ஈவே இருக்கலாமல் நீ எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்கா, அந்த வழியெல்லாம் என்னன்னு உனக்கு தெரியாதுல, நான் தெரிய வைக்கிறேன் வா அப்படிங்கிற மாதிரி அவள் தலைமுடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து ஸ்விம்மிங் பூலில் வச்சு நல்லா முக்கி எடுக்கிறா. என்ன தைரியம் தான் உன் வாயை வச்சு மற்றவங்கள பற்றி நீ தப்பாக பேசியிருப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவளும் சிசி இங்கே ஹெல்ப்பு வினோ என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாளா. ஆனால் வினோவை கல்லு மாதிரின்ட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இதை பார்த்துக்கிட்டு அவள் ஃப்ரெண்டு நான் போய் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லும்போது அதுக்கு விட மாட்டேங்கிறேன், கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு அப்படிங்கிற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோயினா நல்லா அவளை தண்ணியில் போட்டு முக்கி எடுத்துக்கிட்டு இருக்கா. உன் மனசு ரொம்ப கேவலமான மனசு, ரொம்ப அழுக்கான மனசு, நீ மற்றவங்களெல்லாம் எவ்வளோ ஹேட் பண்ணியிருக்கா, உன்னால தான் என் பொண்ணுண்டு ஒருத்தி இருந்தா இப்போ இல்லாமல் போனதுக்கு காரணமே நீ தான், அவளை தான் நீ டீஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இது வரைக்கும் மனசில் வச்சுருந்தா அத்தனை கோவத்தையும் வெறியும் இவள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கா. மற்றவங்கள்ட்ட வலியும் வேதனையும் உனக்கு தெரியுமா, அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு மேலே அவளை தண்ணியில் போட்டு முக்கினா செத்து போயிடுவான்னு விட்டோன்னே அவளும் அப்படி பயந்து ஐயோ என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி கரைக்கு ஓடி வராளா. ஆனால் அவன் ஃப்ரெண்டு கையை விடு வினோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் ஓடி போய் அந்த சிசியை வந்து அப்படி தூக்கி விட்டுக்கிட்டு இருக்காளா. நம்ம ஹீரோயின் அதோட மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. பாவம் நம்ம ஹீரோயினுக்குமே முடியல. இதை பார்த்தா வினோ வந்து பக்கத்தில் வந்து கையை கொடுக்க வரானா. ஆனால் சிசி தனக்கு தான் கொடுக்க வரானாக்கான்னு கையை நீட்டிக்கிட்டு இருக்கா. ஆனால் இங்கே நம்ம ஹீரோயினா அவன் கையை பிடிச்சி மேலே ஏறிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா சிசி அப்படி அதிர்ச்சியாகி இவங்க 2 பேரையும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே என்ன போயிட்டு இருக்குது, வினோ நீ என்னடா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா, ஏன் நீ இப்படி மாறினா அப்படிங்கிற மாதிரி இந்த சிசியும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனா நம்ம ஹீரோயின் சிஸ்டர் மெதுவாக அவங்க பார்த்து பத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளை நீங்கள் சாகடிக்கணுண்டா நீங்கள் எது கஷ்டப்படுறீங்க, என்னட்ட விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உங்கள் கையை வந்து டர்ட்டி ஆக்கிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோயின் என்னோட காயத்துக்கு நான் தான் மருந்து போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறான். அதுக்கு அந்த வினோசரம் சிஸ்டர் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் எப்போவுமே உங்களுக்கு துணையாக இருப்பேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா. அதாவது இவன் பேசுகிறத பார்த்தா இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயின் ஓ அப்படியா சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறான். அதோட நம்ம ஹீரோயினும் அந்த வினோத்தும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா. பாவம் இவங்க காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிட போல இருக்குது. நம்ம சிசியோட
சிசியோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பசிக்குது. அவளும் இதை பார்த்துட்டு, மேடம் மேடம் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, நாளைக்கு ஊருக்கு போகிற வரைக்கும் என்னால் சாப்பிடாம இருந்து அவ்வளோதான், பக்கத்தில் எதுவுமே இல்லை, ப்ளீஸ் நான் கொஞ்சம் இங்கே சாப்பிட்டுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இதை சிசி கேட்டு கோவப்படுறா. ஆனால் அதுக்கு ஃப்ரெண்டை சும்மா ரெடி, நாளை வரைக்கும் நான் சாப்பிடாம இருந்தால் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லலாம். ஆனால் அவள் ஃப்ரெண்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த சிசியை கொஞ்சம் கோவமாக அப்படி ரப்பா நண்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் பாவம் எவ்வளோ நேரம் தான் அவன் நண்டுக்கிட்டு இருப்பா, அவளுக்கு பசி தாங்க முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு சரி சரி நானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் அந்த சிசியை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் அதை அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்து ஹாங்குக்கு அனுப்புகிறா, உங்கள் பொண்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வீடியோவும் எடுக்கிறா, எங்கே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணு இல்லாட்டி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா வேறு வழி இல்லாமல் சிசியும் அப்படி ஸ்மைல் பண்ணுறாளா. ஆனால் அதையும் வீடியோ எடுத்து அனுப்பிட்டு உங்கள் பொண்ணு இப்போ நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த ஹாங்குக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காளா. அதுக்கு அந்த சிசியோ இருடி நாளைக்கு மட்டும் நான் வீட்டுக்கு போய்க்கிறேன், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோடு இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோயின் டீ குடிச்சிட்டு இருக்காளா. என்னன்னு தெரியல, அவளுக்கு டீ ஸ்மெல்லே சரியில்லை, ஒரு மாதிரியாக வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த சோனாவும் போயிட்டு வேறு டீ கொண்டு வராங்களா. அப்போ தான் சிசிக்கு வந்து பர்த்டே வருது போல இருக்குது, அது செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஓ அப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருக்காளா. ஆனால் கொஞ்சம் நாளாகவே என்னன்னு தெரியல, நீ ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கா, ஃபேஸ்லாம் டல்லாக இருக்குது, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கா வேறு டீ வந்து கொடுக்கும்போது அதை சாப்பிட்டு நம்ம ஹீரோயினுக்கும் பிடிக்கல, ஒரு மாதிரி வாமிட் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் கேட்குறா, ஒன்னாச்சு உனக்கு எதுவும் டேட் எதுவும் தள்ளி போயிடுதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிவிட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதை கேட்ட சொன்னால் சந்தோஷப்படுறா. ஓ அப்படியே இப்போவே இது வந்து சார்ட்ட சொல்லுவோண்ட. ஆனால் நம்ம ஹீரோயின் தடுத்துறா, இல்லை வேண்டாம், ஒரு தடவை நம்ம ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக் பண்ணி பார்க்குறாங்களா. அப்போ அந்த டாக்டர் பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் டேட் தள்ளி போகிற மாதிரி இருக்குது, மற்றபடி ப்ரெக்னன்சி மாதிரி இல்லை, இன்னும் 2 days 1 week கண்டிப்பாக உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும், அப்படி வராட்டி பார்க்கலாம் அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் இதை கேட்டுட்டு ஓ அப்படியா, நான் வீக்காக இருக்கிறனால தான் இந்த மாதிரி தள்ளி போகுதா, ஆனாலும் இதை வந்து நம்ம எப்படியாவது பயன்படுத்திக்கிறோன்னு அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வராளா. ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னா சோனாவும் மறுபடியும் கேட்குறேன், என்னாச்சு செக் பண்ணி பார்த்தீங்களான்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் செக் பண்ணி பார்த்தேன், இப்போ தான் தள்ளி போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இதை கேட்டு அவள் சந்தோஷப்படுற உடனே நம்ம சார்ட்டை சொல்லலான்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் இல்லை வேண்டாம், அவங்க பொண்ணோட பர்த்டே நெக்ஸ்ட் வீக் வருதுல, அப்போ வந்து இதையும் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணுவோம், அப்போ தான் டபுள் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இந்த சோனாவும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காவோ அப்படியே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதோட அடுத்த வாரம் இந்த சிசியோட பர்த்டே வந்துக்குது போல் இருக்குது, எல்லா கெஸ்ட்டும் வந்திருக்காங்க, அங்கே வினோவும் வந்திருக்கான். அப்போ அங்கே உள்ள ஹோஸ்ட்டும் இப்போ வந்து பர்த்டே பேபி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இவெல்லாம் அந்த ஸ்டேஜுக்கு வந்து எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்கிறா, அவங்க டேடிக்கு தேங்க்ஸ் சொல்கிறா, அவங்க பொண்ணாக பிறந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எனக்கு நிறையா கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தரேன், திரும்பி பாருங்கள் டேடின்னு சொன்னேன்னா அப்போ தான் அவன் அப்படி திரும்பி பார்க்குறான்னா பார்த்தா மாடியிலேருந்து ஒரு பொண்ணு இறங்கி வந்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னு அவனுமே அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் இதை பார்த்து அவங்கள கெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னது ஹாங்கோட ஒய்ஃப் மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அதாவது சிசியோட அம்மா இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குது, இதை பார்த்துட்டு உண்மையிலேயே அவங்க மாதிரியே இருக்குல்ல, ஆனால் அவங்க தான் இறந்து போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இது வினோவும் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஆமாம் அவங்க தான் இறந்து போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோமா அவளை பார்த்தோன்னே டக்கு நம்ம ஹீரோயின் கை பிடிச்சிட்டு இருக்கலாம், அதை விட்டு விளவி அப்படியே அந்த பொண்ணு பக்கத்தில் போயிட்டுருக்கான். உண்மையிலே நீ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, ஐயோ என் பேர் மோனா, அதாவது நான் வந்து சிசியோட அம்மா மாதிரி இருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு அவள் கூட்டிகிட்டு வந்தால், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்காளாம். ஆனால் அவரை அப்படி வச்சக்கணும் வாங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, ஓ அப்படியா இவள் அவசாயில் இருக்கிற இதுவா, மற்றபடி உண்மையான அம்மா கிடையாதா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த சிசியை ஓடி வந்து மோனா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எனக்கு எப்போவுமே அம்மாவை இருக்குன்னு ஆசைப்படுறேன், அதனால் நீங்கள் எங்கள் அப்பா மேரேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு அந்த மோனாவும் சொல்கிறா, ஐயோ நீ கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை பார்க்குறதுக்காக இங்கே வந்தேன், மற்றபடி எனக்கு வந்து உங்கள் அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், நானும் ஒரு சின்ன பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். ஆனால் சிசியை விட மாட்டேங்கிற, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு இவங்க தான் அம்மாவை வரணும், அதனால் நீங்கள் உங்களை மேரேஜ் பண்ணியே ஆகணும், எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது ஆனால் அங்கே என்ன நீ சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து நம்ம ஹீரோயினை வந்து அந்த மோனாக்கு கை கொடுக்குறாளா, நான் தான் வந்து ஹாங்கோட கேர்ள் ஃப்ரெண்டுவோ அப்படியே நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அவளுமே கை கொடுத்துட்டு சாதாரணமாக தான் 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹாங்கு மோனா நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த மோனோட கையை பிடிச்சிட்டு வீரவர்னு கூட்டிகிட்டு போகிறான். என்ன தனியாக கூட்டிகிட்டு போய் பேசிக்கிட்டு போகிறான்னு தெரியல. இதெல்லாம் பார்த்த சிசியை சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா, உனக்கு ஆள் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், இனிமேல் எங்கள் அப்பா கண்டிப்பாக அவள் வலையில் வந்து மாட்டிக்கிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சிசி நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சோன்னே நம்ம ஹீரோயினுக்குமே கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பயமாக தான் இருக்குது, இவன் மனசு எங்கே மாறிடுமா, ஏன்னா இவன் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆளுன்ட்டு. இதை பார்த்த வினவும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி என்ன காட்டுறான்னா நம்ம ஹீரோயின் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறா.
அப்போ அந்த சிசி நான் அவங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னா நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு வராலாம். ஆனால் சிசி என்னது இன்னைக்கு உங்களுக்கு நடந்ததெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சியாக இருக்குதா என்ன? எங்கள் அப்பா உங்களை விட்டுட்டு அவங்க பின்னாடியே போயிட்டாங்கல்ல, அதுக்காகத்தான் நான் எங்கள் அம்மா மாதிரி உள்ளவங்களை கூட்டிகிட்டு வந்தேன். இனிமேல் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, இந்த வீட்டை விட்டு நீங்கள் சீக்கிரமாக போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இந்த சிசி கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காலாம். நம்ம ஹீரோயினை எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சிசி கேட்டேன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் என்னது பயமா? யார் பயப்பட போகிறா? எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. உங்கள் அப்பாவால் என்னை வந்து வீட்டை விட்டுட்டுலாம் அனுப்ப முடியாது. ஏன்னா உங்கள் அப்பா என்னை அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் இந்த குடும்பத்துக்காக நான் ஒரு வாரிசை பெற்று கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவள் குழந்தை இருக்கிற மாதிரி ப்ரெக்னென்ட் ரிப்போர்ட் எடுத்து தூக்கி வீசுறாளா. ஆனால் சிசி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்குறேன். ஆமாம்மா, இன்னும் கொஞ்ச நாளில் அவனுக்கு ஒரு தம்பி பாப்பா வரப்போகிறான். அவன் தான் இந்த குடும்பத்தோட வாரிசு. இந்த சொத்து பத்து கம்பெனி எல்லாமே அவனுக்கு தான் வந்து சேரப்போகுது. அப்படி இருக்கையில் எப்படி உங்கள் அப்பா என்னை வீட்டை விட்டு விரட்டு விடுவார்? அதனால் இதை பற்றிலாம் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா அவ்வளோதான். இதை கேட்ட சிசிக்கு அப்படியே கடுப்பாகிட்டு இருக்கா. அதுக்கு சிசி சொல்கிறான், அவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? எப்படி இந்த வயசில் போய் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கான்? உண்மையிலே இது யாரோட குழந்தை? இது எங்கள் அப்பாவோட குழந்தையா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஓ அப்படியா, இது யாரோட குழந்தையா இருக்கும் ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட ஃபோனை எடுத்து காட்டுறாளா. அதில் வந்து இந்த வினோத் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணியிருப்பான் போல இருக்குது. அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா போல இருக்குது. அதில் சொல்லியிருக்கான், சிஸ்டர் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா உடனே கால் பண்ணுங்க, நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வினோத் பேசுனதை கேட்டுட்டு இந்த சிசியும் பழசை யோசனை பண்ணி பார்க்குறேன். ஆமாம்மா, அன்னைக்கு நடக்கும்போது கூட இவன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இவளுக்காக தானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு என்ன தைரியம் தான் எங்கள் அப்பாவையும் வினோவையும் நீ வந்து மயக்கி வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அடிக்க பக்கத்தில் வந்தோன்னா நம்ம ஹீரோயின் எட்டி மிதிக்கிறாளா. ஆனால் இந்த சிசியும் கீழே விழுந்துடா. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு நீ என்ன தைரியம் தான் நீ என்னையே அடிக்க வருவா அப்படிங்கிற மாதிரி வேணும்னாலும் கத்தி எடுத்துட்டு சிசியை குத்த போகிற மாதிரி போனோன்னா ஆனால் சிசியை டக்குன்னு நம்ம ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு ஓராளா. நம்ம ஹீரோயினுமே பின்னாடி துரத்திக்கிட்டே வரா. இவங்க ரெண்டு பேரும் அப்படி மாடியில் ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் இவங்க ரெண்டு பேருமே அந்த மாடிப்படியில் ரெண்டு சண்டை போடுறாங்களா. அவனை கீழே இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி மேலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ சிசி நம்ம ஹீரோயின் டக்குன்னு தள்ளுறாளா. ஆனால் நம்ம ஹீரோயின் தடுமாறி அப்படியே படியிலேருந்து கீழே உருண்டு விழுந்துடா. அப்போ நம்ம ஹீரோயின் கையில் வச்சிருந்த அந்த ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்டும் கீழே வந்து விழுவுதா. அதை நம்ம ஹீரோ பார்க்குறான். பார்த்தா அதில் நம்ம ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் போட்டிருக்குது. இதை பார்த்துட்டு அவனு வந்துக்கிட்டு இருக்கான். சிசி ஐயோ நான் பிடிச்சி தள்ளவே இல்லை, இவங்க தான் வேணும்னாலும் விழுந்துட்டாங்கன்னு சொல்லும்போது டக்கு நம்ம ஹீரோ வந்து சிசி கணத்தில் பார்த்து ஓங்கி அரைஞ்சிட்டு என்ன தைரியம் தான் நீ வாண்ட்டு இந்த மாதிரி நடந்துக்குவா அப்படிங்கிற மாதிரி அவன் பொண்ணை திட்டிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்தோன்னா நம்ம ஹீரோயினை அவனை பார்த்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க, இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுக்கலான் இருந்தேன், ஆனால் அது இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லும்போது தான் அவனும் கவனிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ப்ளீடிங் வந்துக்கிட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னா அவன் என்னது அப்படிங்கிற மாதிரி, ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தான், ஆனால் இப்போ அந்த குழந்தை கலைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அழுகுறாளா. இதை கேட்டோன்னு அவனுக்குமே அப்படி அழுக வருது. இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சிசி ஐயோ அப்பா இவங்க போய் சொல்கிறாங்க, நான் இவங்களை தள்ளியே விடலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை டக்கு நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு இவளுக்கு எதுவும் கூடாதுன்னு வேண்டிக்க, இல்லாட்டி அவ்வளோத்தான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லிட்டு அதோட நம்ம ஹீரோயின் தூக்கிட்டு ரூமுக்கு போகிறான் போல் இருக்குது. நம்ம ஹீரோயின் சிசியை பார்த்து நான் நினச்சது எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். இங்கே அதோட வினவும் வந்து சிசியை கூட்டிகிட்டு ரூமுக்கு வரானா. வந்தோடனே இவ்வளோ கோவமாக அப்படி நின்றுக்கிட்டு இருக்கான். நீ என்ன தைரியம் தான் என்னோடய சிஸ்டரை வந்து ஹேட் பண்ணுவான், உனக்கு யார் இந்த தைரியம் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு அவளும் கேட்குறான். நானும் அதான் கேட்குறேன், அவங்க ஒரு வயசானவங்க, அந்த லேடியோட நீ போய் அஃபர் வச்சிருக்கிய, அவனுக்கு கொஞ்சமாவது அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவ்வளோ தான் அந்த வினோவுக்கும் வந்துட்டு இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசுனா அவ்வளோத்தான் அப்படிங்கிற மாதிரி அவள் கழுத்தை பிடிச்சி நெருக்கிறானா. இவ்வளோ என்னை விடு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காண்டு. அதோட அவனும் டக்குன்னு சிசியை தள்ளி விட்டு நீ எல்லாம் இதை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எந்த ஒரு தைரியமும் இல்லை, இன்னொரு தடவை நீ வான ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அவ்வளோத்தான் நான் உன்னை ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கோவம் அங்கேருந்து போகிறான். அவ்வளோதான் சிசியை கடைசியில் என்னிட்டேருந்து எங்கள் அப்பாவையும் வினோவையும் நீ பிரிச்சிட்டில, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்களா. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வருது போல் இருக்குது. உடனே நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கெட்டி இப்போ உடம்பு பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறானா. ஆனால் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கோவமாக இருக்கா. அவனும் டக்குன்னு கையை எடுத்துடலாம். அதுக்கு நம்ம ஹீரோ ஏன் என்னாச்சு என் மேலே கோவமா, ஆமாம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதையே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறான், ஆமாம் உங்கள் பொண்ணுக்கு பர்த்டே வருது, அன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லலாம், உங்களுக்கு டபுள் சந்தோஷமாக இருக்குதுன்னு நினச்சி தான் நான் வந்து சொல்லாமல் இருந்தேன், ஆனால் இப்படிலாம் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் நான் தான் பார்த்தேனே அந்த மோனாவை பார்த்தோன்னா நீங்கள் அவள் பின்னாடியே போயிட்டீங்கல்ல, இதுலேருந்தே எனக்கு தெரிஞ்சுப்பட்டு போச்சு நீங்கள் என் மேலே எந்த அளவுக்கு பாசமாக இருக்கீங்க, லவ்வாக இருக்கீங்கன்ட்டு. நல்ல வேளை அந்த குழந்தை போனதும் ஒரு வகையில் நல்லதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு ஹீரோவை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, நான் அந்த பொண்ணை வந்து தனியாக பேசினதுக்கு அதுக்கான காரணம் இல்லை, நேரம் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் கோவமாக தான் இருக்கான். நீங்கள் எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம், போதும் நான் உங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், இங்கே இருந்து தயவுசெய்து போங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லலாம். உடனே நம்ம ஹீரோ சரி என் மேலே கோவமாக இருக்கா, இனிமேல் சிசியை இந்த
வீட்டில் நான் வச்சுக்க மாட்டேன், கண்டிப்பாக அவளை வந்து நான் அப்ராட் அனுப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு நம்ம ஹீரோயின் அவ்வளோ சீக்கிரம் அவள் அங்கே போய் நல்லா நிம்மதியாக வாழலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக நான் கொடுக்க வேண்டிய தண்டனை அவளை கொடுத்து தான் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடறான்னா பார்த்தா அந்த சிசி வந்து நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக, அதாவது டாக்டர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினை கொல்றதுக்காக வராபல் இருக்குது. பார்த்தா பெட்டில் ஃபுல்லாக கவர் போட்டு தூங்குற மாதிரி இருக்குது. உடனே இவனும் பில்லோவை எடுத்து நம்ம ஹீரோயினை வச்சு அமுக்கிக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் பின்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சிசியை பார்த்துட்டு நீங்கள் யாரு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இவளும் அப்படியே டேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நீ இந்த அளவுக்கு நீ இறங்கிட்டியா, நீ வானையே கொல்ற அளவுக்கு துணிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான்னா ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோவுக்கு அப்படியே கை நடுங்குது. நீ கொஞ்சம் அரகண்டா பிடிவாதக்காரியாக இருந்தான்னு நினச்சேன், ஆனால் இன்னைக்கு நீ வந்து கொலையே பண்ணுற அளவுக்கு துணிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அந்த சிசி அப்பப்பா நீங்கள் புரியாமல் பேசாதீங்க, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் சரி சரி நான் போகிற வெளியே நீங்கள் 2 பேரும் தனியாக பேசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடலாம். உடனே நம்ம ஹீரோ கோவமாக இருக்கிறான். நீ என்ன சொல்ல போகிறா, நீ வானை கொலை பண்ணலன்னு சொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி. இல்லை நான் கொலை பண்ண தான் வந்தேன், ஆனால் இது உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்னு தான் பண்ணேன், ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வான் நல்லாவே கிடையாது, அவள் வயிற்றில் வளர்ந்த குழந்தை உங்கள் குழந்தையே கிடையாதுன்னு சொன்னேன், நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டோன்னா ஆமாம் நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குங்க, இதை பற்றி என்ன ஏதுன்னு நாளைக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறாளா. இதை கேட்டு நம்ம ஹீரோமே கொஞ்சம் குழப்பத்தில் நிற்கிறான். ஏன் சிசி இந்த மாதிரி சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒன்றுமே புரியலை. அதோட அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த வீணாவை தான் நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக வரானா. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நீ எதுக்காக இங்கே வந்தால் அவனை யார் இங்கே வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா நீங்கள் இந்த மாதிரி நிலமையில நான் இருக்கையில் நான் எப்படி பார்க்காம இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறானா. உடனே அவன் சொல்கிறான் நான் உங்களை ரொம்ப ரொம்ப நேசித்தேன், ஆனால் நீங்கள் உண்மையிலேயே வந்து அஹாங்க வந்து லவ் பண்ணீங்களா, உண்மையிலேயே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்களா, ஏன் இதை பற்றிலாம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான்னா நேற்று நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா, சாரி என்னால் வந்து ஹெல்ப்புக்கு நிற்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அதுக்கு நம்ம ஹீரோயினும் அமைதியாக இருந்தவன் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, எதுக்கு ஒரு பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. அதுக்கு அவனும் சொல்கிறான் ஆமாம் நான் பைத்தியம் தான், உங்கள் மேலே பைத்தியமாக இருக்கேன், நான் உங்களுக்கு கிஸ் கொடுத்தல அப்போவே அதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் நான் எடுத்துக்கலான்னு இருக்கேன், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், ஏன் உங்களுக்கு என்னை பிடிக்கவே இல்லையா, நீங்கள் பேசாமல் வந்து ஹாங்கை விட்டுட்டு வந்துடுங்க, நான் வந்து உங்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதை வெளியிலன்ட்டு கேட்டுக்கிட்டே நம்ம ஹாங்க உள்ளே வரானா. என்ன பிளான் இங்கே போயிட்டுருக்குது, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் நம்ம ஹீரோயின் இதுக்கு வந்து ஆன்சர் சொல்லாமல் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காளா. அதோட நம்ம ஹீரோ அப்படியே உள்ளே கொண்டு வந்து சூப்பு வைக்கிறான். இது உனக்காக நான் சூப்பு கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் ஆன்சர் சொல்லவே இல்லை, உன்னோட ஆன்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை சூப்பு தூக்கி நம்ம ஹீரோயின் கையில் கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயினுமே எதுவுமே சொல்லாமல் சூப் அப்படி பார்த்து கிண்டிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இவன் எல்லாத்தையும் கேட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிவிட்டு அவளும் அமைதியாக இருக்காளா. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லலை, அவன்கிட்ட ஒன்றுமா சொல்லிக்கிட்டு இருந்தா நீ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தியே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே வினோவா நீங்கள் எதாக இருந்தாலும் அவளை பயப்படாமல் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த சூப்பை வந்து குடிக்காமல் அப்படி வச்சுட்டு அவளோட வினோவை பார்த்து சொல்கிறா, நீ எனக்கு பிரதர் மாதிரி தான், நான் அப்படி தான் உன்ன மேலே நடந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ நான் தப்பாக இந்த மாதிரி ஆசையெல்லாம் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காத, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது, நான் ஒருத்தரை லவ் பண்ணேன், நான் ஒருத்தரோட வாழ்வேன்னு இருந்தால் அது கண்டிப்பாக ஹாங்காக தான் இருப்பார், நீ தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காத, நீ இங்கேருந்து போயிரு, இனிமேல் என்னை பார்க்க வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதோட நம்ம ஹீரோ இந்த பதில் உனக்கு போதுமா, இல்லை இதுக்கு மேலே ஏதாவது உனக்கு கேட்கணும்னு ஆசையாக இருக்கா, இன்னொரு தடவை நீ தேவையில்லாமல் இவ்வளோ வந்து டிஸ்டர்ப் பண்ண அவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நீ வினோவோ எதுவுமே கண்டுக்காமல் சிரிச்சுக்கிட்டு சிஸ்டர் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாலும் கேளுங்க, நான் உடனே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறான். இதெல்லாம் பார்க்க ஹாங்குக்கு செம்ம காண்டாகிட்டு இருக்குது. அதோட நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை உங்கூட அவனை பக்கத்தில் பார்த்தேன்னா நான் கொஞ்சம் ஜெலிஸாக ஃபீல் பண்ணிட்டேன், அதான் கொஞ்சம் கோவமாக உங்கள்கிட்ட அந்த மாதிரி கேள்வி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினா உங்கள் ஃபேஸை பார்த்தா எனக்கு தெரியாதா, எது பொறாமையில் கேட்குறீங்க, எது நீங்கள் சந்தேகப்பட்டு கேட்குறீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதோட அவனை ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அதோட வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. சிசியும் பார்த்துக்கிட்டு இருக்கா, என்னது வினோ வந்து இவ்வளோ பார்க்க வந்தால் அந்த நேரம் பார்த்து அப்பாவும் வந்தாங்களே, ஆனால் எப்படி அவர் சாதாரணமாக எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே அந்த மோனா வராளா. ஆனால் மோனா பார்த்துட்டு நீங்கள் என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, நீ என்ன அந்த வானை வந்து பழிவாங்கன்னு நினைக்கிறியா, அது உன்னால் முடியாதுன்னு சொன்னோன்னா வாயை மூடுங்க, நீங்கள் எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும் அவசியம் இல்லைன்னு நம்ம சிசி சொன்னோன்னா அப்போ தான் ஒரு ஃபோட்டோவை காட்டுறா. அதாவது சிசியோட அம்மா இருக்காங்கல்ல, அவளோட சிஸ்டர் தான் அந்த மோனா போல் இருக்குது. ஏதோ ஒரு ட்ரக் கேஸில் வந்து ஜெயிலுக்கு போனதுனால அந்த ஃபேமிலியை வந்து இவளை ஒதுக்கி வச்சுருந்தாங்க போல இருக்குது. இவள் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இப்போ மறுபடியும் ஜெயிலேருந்து வந்திருக்கா. இதுதான் நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ, நீ வந்து ஆக்சுவலி என்னோட சொந்த அக்கா பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் உனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன், அதனால நான் சொல்லப்படி கேளு, முதல்ல நீ வந்து பழி வாங்க வேண்டியது நீ வானை இல்லை உங்கள் அப்பாவா தான் சொன்னோன்னா நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சிசி கேட்குறா. ஆமாம் உங்கள் அப்பா வாழ்க்கையிலேருந்து அந்த வானை நம்ம வந்து தூக்கணும், அதுக்கு வந்து உங்கள் அப்பா கொஞ்ச நாள்
நாளைக்கு அமைதியாக இருக்கிறேன்டா, நான் சொன்னபடி கேளு அப்படிங்கிற மாதிரி இந்த மோனவும் சொல்கிறாளா. இதெல்லாம் கேட்ட சிசியும் சரி ஆண்டி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவளை அப்படி வந்து ஹக் பண்ணிக்கிறாளா. இந்த மோனம் உங்களை பழிவாங்க நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை நினச்சி சொல்கிறா போல இருக்குது. அதோட இங்கே அப்படியே இந்த சிசி என்ன பண்ணுறா, அவங்க அப்பா கொடுக்குற பாலில் எதையோ கொண்டு வந்து கலக்கிக்கிட்டு இருக்காளா. அப்போ அந்த வழியாக போன அந்த சாயாவும் பார்த்துட்டு இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, யாருக்கு இந்த மாதிரி பாலில் என்னமா கலந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவளும் ஒளிஞ்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காளா. இந்த சிசி அந்த பாலை எதையோ கலக்கிட்டு அதோட அங்கே உள்ள மேடை கூப்பிட்டு இந்தாங்க இதை கொண்டு போய் எங்கள் அப்பா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த மேடும் செரிஞ்சுட்டு வாங்கிட்டு போகிறாங்களா. அந்த பாலை வாங்கி குடிச்சு நம்ம ஹீரோக்கும் கொஞ்ச நேரத்தில் இப்படி மயக்கம் வந்துடுது. அவனும் அப்படியே மயங்கி விழுந்துடான். இதை பார்த்துக்கிட்டு சிசி உடனே அவங்க ஆன்ட்டி கால் பண்ணி, ஆன்ட்டி நீங்கள் சொன்னபடி எல்லாம் கேட்டுட்டேன், எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. உண்மையிலேயே அப்பாவே கொலை பண்ணிட்டாளா என்னன்னு தெரியல. அதோட இங்கே நம்ம ஹீரோயினும் டாக்டர்லாம் கூப்பிட்டு நம்ம ஹீரோவை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. இன்னும் டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு உயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆபத்து இல்லை, ஆனால் பிரெயின் டெட்டாக இருக்குது, இது ஏதோ ஒரு பயங்கரமாக ட்ரக்ஸ் கொடுத்துருக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் சொல்லிட்டு சரி ஒன்றும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்களா. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அங்கே இருந்தால் சாயாவும் சொல்கிறான், ஆமாம்மா நான் தான் பார்த்தேன், சிசி தான் பாலில் எதையோ கலக்கி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காளா. அப்போ அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிற மேடி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோக்குமே கொஞ்சம் கொஞ்சம் காதில் விழுகுது போல இருக்குது. அவனும் லைட்டாக அப்படியே அசைகிற மாதிரி தான் தெரியுது. அப்போ நம்ம ஹீரோயின்மே சொல்லிக்கிட்டு இருக்கா, சொந்த அப்பாவை வந்து கொல்றதுக்கு துணிஞ்சிட்டா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிசி அங்கே வரவன் என்ன பண்ணுறா, 4-5 பேரை கூட்டிகிட்டு வராளா. அவங்கெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்காக வர மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே உள்ள மேடும் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக யாரையோ கூட்டிகிட்டு உள்ளே வரீங்க அப்படிங்கிற மாதிரி தடுக்கிறாங்களா. என்னதே எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு, எங்கள் அப்பாவை என்ன பண்ணா, எங்கள் அப்பாவை நீ கொலை பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி இவன் நல்லவ மாதிரி கேட்டோன்னா அவங்கள மேடு என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் அப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைண்டு வேற அவர் இப்படி மயக்கமாக இருக்காரு, இன்னும் எந்திரிக்கவே இல்லை, நீ தான் ஏதோ பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வானை இங்கேருந்து அடித்து அனுப்புங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்களும் கட்டையும் கையுமா அப்படி வந்துக்கிட்டு இருக்காங்களா. ஆனால் அங்குள்ள சாயா மற்ற சோனா எல்லாரும் விட மாட்டாங்க, நாங்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக வானை வந்து தொடர்றதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொன்னால் அதுக்கு சிசியாக சொல்கிறா, நீங்கள் எங்கள் வீட்டிலே வேலை பார்த்துக்கிட்டு எனக்கு எதிராக நீ இப்படி பண்ணுறியா, தள்ளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அடிக்கிறதுக்காக வராளா. நம்ம ஹீரோயினும் எதுவுமே சொல்லாமல் அமைதி அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது இவ வந்து நம்ம ஹீரோயின் அடிக்கிறதுக்காக கை வாங்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு எழுந்திரிச்சு கையை பிடிச்சிடான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சிசி, இப்படி தான் உங்கள் அம்மாட்ட நீ நடந்துக்குவியா, என்ன நீ அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கா, நான் எந்திரிக்கவே மாட்டேன் நினச்சியா அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி காட்டுறான். ஆக்சுவலியாக வந்து அவன் அந்த மில்க் அவன் குடிக்க போயில நம்ம ஹீரோயின் வந்து தடுத்துருப்பா, ஐயோ இது கொடுக்காதீங்க, ஏன்னா இதில் வந்து சிசி ஏதோ ஒரு மெடிசன் கலந்தாலாம் அதை சாயா பார்த்துருக்கா, அதனால இந்த மில்கை வந்து குடிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அவன் அந்த மில்கை வந்து குடிக்கவே இல்லை போல இருக்குது. இவ வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவனும் சேர்ந்து நடிச்சிருக்கு அந்த டாக்டர் செட்டப்லாம். அதோட நம்ம ஹீரோ அங்கே உள்ள நின்றுக்கிட்டு இருந்த அடியாளுக்கெல்லாம் வந்து பிடிக்க சொன்னோன்னா நம்ம ஹீரோட ஆளுக்க வந்து அவங்கள பிடிக்கிறாங்களா. ஆனால் அவங்களும் ஐயோ நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. எங்களை சிசி மேடம் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, நாங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ணலை, எதுக்காக எங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ அவங்களெலாம் இங்கேருந்து இழுத்துக்கிட்டு போங்கன்னு சொன்னோன்னா ஆனால் நம்ம ஆட்களும் இழுத்துக்கிட்டு போயிடறாங்களா. அப்போ சிசி அப்போ நான் எதுவுமே பண்ணலை, எல்லாமே இந்த வான் தான் பண்ணிவிட்டு என் மேலே பழிய போகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோக்கு வந்துடுது, வாயை மூடி, நீ என்ன தைரியம்தான், நீ எனக்கே வந்து ட்ரக்ஸ் கொடுத்துருப்பா, நீ உண்மையை சொல்ல புரியா இல்லையா, நீ உண்மையிலே வந்து மில்கில் எதுவும் கலந்தியா இல்லையான்னு சொன்னோன்னா இன்னும் சிசின்னு டக்குன்னு வந்து மண்டிட்டு அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, உண்மையிலேயே வந்து மோனா ஆண்டி தான் வந்து ஒரு மெடிசின் தரேன், அதை சாப்பிட்டா நீங்கள் வந்து தூங்குவீங்க, மற்றபடி ஒன்றும் ஆகாது, அந்த நேரத்தில் வானை அடித்து வெளியே அனுப்பிடலான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து ஒரு ஃபோட்டோவை காட்டுறான். அதாவது நம்ம ஹீரோ கொடுத்த அந்த மில்கில் வந்து கலந்துக்கிற ட்ரக்ஸ் வந்து சாப்பிட்டா கிட்டத்தட்ட எந்திரிக்க 3 நாள் ஆகுமா, அது பிரெயின் டெத் மாதிரி ஆகும், ஒருத்தவங்க இறந்து போனதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரக்ஸ் போல் இருக்குது. இவ்வளோ ஒரு பவரான ட்ரக்ஸ் எப்படி உனக்கு கிடச்சிச்சு, யார் கொடுத்ததுன்னு சொன்னால் அதுக்கு சிசி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆண்டி தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுதா, கடைசியில் நீ வந்து உங்கள் அப்பாவே வந்து கொலை பண்ண முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா ஐயோ நான் அப்போலாம் எதுவுமே பண்ணலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணேன், உங்கள் நல்லதுக்காக தான் பண்ணேன், இந்த வான் நல்லாவே இல்லை அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன், ஆண்டி எப்படியாவது உங்களை மேரேஜ் பண்ணி வச்சுக்கலான்ட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், அப்பா என்னை மன்னிச்சிடுங்க நீ கெஞ்சிக்கிட்டு இருக்காளா. அப்போ பார்த்தா அங்கே போலீஸ் வந்து நிற்கிறான். நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரேன், அதாவது 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை வந்து உங்கள் பொண்ணு கொலை பண்ணியிருக்காங்க, அதான் டீஸ் பண்ணியே கொலை பண்ணியிருக்காங்க, அந்த காலேஜில் உள்ள வீடியோவில் எதுவுமே கிடைக்கல, ஆனால் இப்போ தான் உங்கள் ஃபோன்லேருந்தே எடுத்து அந்த வீடியோ கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம ஹீரோயின் வந்து அந்த சிசி ஃபோனில் இருந்த ரெக்கார்டை எப்படியே எடுத்துட்டா போல இருக்குது, அதை தான் போலீஸில் கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இதெல்லாம் போலீஸ் போட்டு கட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கஷ்டமாக இருக்குதா. நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால் உங்கள் பொண்ணை நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆனால் நம்ம சிசியாக அழுகிற, அப்பப்பா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, என்னை அனுப்பிடாதீங்க, நான் யாரையும் கொலை பண்ணல, நான் சும்மா தான் டீஸ் பண்ணேன், நான் அந்த பொண்ணை தான் சூசைட் பண்ணிட்டேன், எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது
நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க கண்ணிலேருந்து அப்படி கண்ணீர் வருது. என் பொண்ணு நல்லவ, ஏதோ கொஞ்சம் திமிரா இருக்கா, போக போக சரியாயிரும். அம்மா இல்லாத பொண்ணுன்னு உன்னை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு நீ இப்படி தான் பண்ணுவியா? கடைசியில் நீ ஒரு கொலையே பண்ணிட்டீல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த சிசியா இதுக்கெல்லாம் காரணம் வந்து வானு தான். அந்த வானு, அந்த மாயாவோட அம்மா தான் அந்த வானு. இவன் நம்மளை பழிவாங்கிறதுக்காக வந்திருக்காப்பா, இவளை சும்மா விடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, போதும் சிசி, கடைசியில் நீ உன்னோட தப்பை வந்து நீ ஒத்துக்கவே மாட்டேங்கிறீல்ல, மற்றவளை தான் நீ குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கா. அன்னைக்கு உன்னால் ஒரு பொண்ணே வந்து இறந்து போயிருக்கா, இன்னைக்கு உங்கள் அப்பாவுக்கே வந்து ட்ரக்ஸ் கொடுக்க நீ துணிஞ்சிட்டில, நீலாம் என் பொண்ணே இல்லை, உன்னை நான் காப்பாற்ற மாட்டேன்னு சொன்னேன்னா அவ்வளோதான். நீங்கள் எப்படி என்னை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லுவீங்க, நீங்கள் என்னோட அப்பாவே இல்லை நான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை அவள் திட்டிக்கிட்டே இருக்கா. ஆக மொத்தம் கடைசியில் இவ கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை போல இருக்குது, தான் தப்புக்கு வருந்தவே இல்லை. உன்னை போலீஸும் பார்த்துட்டு சரி வாமா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சிசி அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ நான் இவனை வந்து காப்பாற்ற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த சிசியை கோவமாக தான் பார்த்துக்கிட்டு போகிறா. அதோட நம்ம ஹீரோவும் பாவம் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கடைசியில் உனக்கு சரியான தண்டனை கிடைக்க போகுது, என் பொண்ணுக்கு வாங்கி கொடுக்குற நீதி இப்போ தான் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காளா. அதோட இங்கே வந்து அந்த மோனாவை கைது பண்ணுறதுக்காக போலீஸ் வந்துக்குது. அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து ஜெயிலேருந்து வந்தீங்க, ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரக்ஸ் எங்கே கிடச்சிச்சு, அதுக்காக உங்களை நான் வந்து கைது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மோனாவையும் கடைசியில் கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடறாங்க போல இருக்குது. அதோட அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவனோட கம்பெனி சேர்லேருந்து 20% வந்து அவள் பேரில் வந்து மாற்ற சொல்கிறான். ஆனால் இப்போதைக்கு இது வானுக்கு தெரிய வேண்டாம், நேரம் வரும்போது சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோன்னா அவங்க அசிஸ்டண்ட்டும் சரின்னு சொல்கிறான்னா பார்த்தா நம்ம ஹீரோக்கு பாவம் கவலையில் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான் போல இருக்குது. உடனே அசிஸ்டண்ட்டும் நம்ம ஹீரோயினை கால் பண்ணி அவங்க இந்த மாதிரி சார் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உடனே நம்ம ஹீரோயின் செஞ்சுட்டு அதில் வந்து பார்க்குறாளா, பார்த்தா இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படி படுத்து கிடக்குறான். அவனை பார்க்கையில் ரொம்ப பாவமாக தான் இருக்குது. உடனே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சரி வாங்க எந்திரிங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாளா. அப்போ நம்ம ஹீரோவும் பாவம் அப்படி புலம்பிக்கிட்டே சொல்கிறான், என்கிட்ட எல்லாமே போயிடுச்சு, நான் யாரெல்லாம் நம்பணும்னு அவங்களாம் என்னை ஏமாற்றிட்டாங்க, என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டா, ஏன் இந்த மாதிரி போயிடுச்சு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் உன்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்கிறேன்னா. ஆனால் நம்ம ஹீரோயினா இல்லை எனக்கு உங்கள் மேலே உள்ள கோவம் போகவே இல்லை, நான் உங்கள்கிட்ட வந்து பிரிஞ்சு போகலான் இருக்கேன், நம்மளுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு, இனிமேல் நம்மளுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா அவனும் டக்கு நம்ம ஹீரோயினுக்கு வந்து கிஸ் கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் நீ தள்ளுங்க, எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை, நம்ம அன்னைக்கு பிரேக்கப் பண்ணதான் நம்மளுக்குள்ள எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனா கொஞ்சம் கோவமாக தான் சொல்கிறாளா. ஆனால் நம்ம ஹீரோ சரி நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ நானும் கிட்டத்தட்ட 6 மாதம் ஒன்றா இருந்திருக்கோம், இந்த 6 மாதத்தில் ஒரு நாள் கூட நீ என்னை லவ் பண்ணவே இல்லையா, உனக்கு என் மேலே லவ் வரவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான்னா நம்ம ஹீரோயினுமே கண் கலங்கிக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலுமே இல்லை நான் உங்களை லவ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அவ்வளோதான். இதை கேட்டு நம்ம ஹீரோ பாவம் அப்படியே உடஞ்சி கதறி அழுதுகிட்டு இருக்கான். அதோட பார்த்தா அந்த சிசிக்கு வந்து கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்க போது போல இருக்குது. எல்லாத்தையும் விசாரித்து பார்த்துட்டு கடைசியில் எல்லாமே வந்து ஆதாரத்தோட இருக்குது. சிசி தான் அந்த பொண்ணோட சாவுக்கு காரணம், அந்த பொண்ணை வந்து இவங்க தான் வேணும்னா டீஸ் பண்ணி சூசைட் பண்ண வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் அந்த சிசிக்கு வந்து 10 ஆண்டு ஜெயில் தண்டனை அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜியும் அறிவிச்சிட்டாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு இப்படி கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு என் பொண்ணுக்கு ஒரு சரியான நியாயம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுமே உட்காந்து அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த கோர்ட்டில் வந்து வினோவும் இருக்கான், நம்ம ஹீரோவும் இருக்கான். அப்போ அந்த சிசியை போலீஸ் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது இந்த வினோ என்ன பண்ணுறான், டக்குன்னு கத்தி எடுத்து சிசியை வந்து அப்படியே குத்திடுறான். பார்த்தா இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுமே சிசின்னு கத்திக்கிட்டு ஓடி வரானா. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ 4-5 பேர் பிடிச்சிக்கிறாங்களா. அப்போ நம்ம ஹீரோயினுமே பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த சிசியும் கடைசியில் கீழே விழுந்தவ இறந்து போயிடா போல இருக்குது. வினோவோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீ சிஸ்டர் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நினச்சிங்கள அதுக்கு சரியான தண்டனை நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த லூசி இப்போ எதுக்காக வந்து இவளை குத்திட்டு இவன் ஜெயிலுக்கு போகிறான்னு தெரியல. ஆக மொத்தம் சிசி இறந்துடா போல இருக்குது. இந்த வினோவும் ஜெயிலுக்கு போயிடான். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து லக்கேஜோட வேற ஊருக்கு போகிறாளா எங்கன்னு தெரியல. பார்த்தா அப்போ தான் ஃபோனில் வந்து ஒரு மெசேஜ் வருது. அதாவது ஹாங் குரூப்போட செகண்ட் லார்ஜ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நம்ம ஹீரோயின் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மெசேஜை படிக்கிறாளா. படித்து நம்ம ஹீரோயினை அப்படியே யோசனை பண்ணிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறா. யாரை பார்க்குறா, இல்லை திரும்ப அனுப்பி இந்த கம்பெனி நடத்த போகிறாளா, இல்லை திரும்பவும் ஊருக்கு போகிறாளா, என்ன பண்ண போகிறான்னு தெரியலைங்க. அப்படியே இந்த ட்ராமா முடியுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமாவோட முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் மறந்துடாமல் லைக் பண்ணிக்கிறங்க. ஓகே பாய்.